ஹரே கிருஷ்ணா. எல்லாரையும் பகவத்கீதா வகுப்புக்கு வரவேற்கிறேன். இது 18 நாட்களா நம்ம படிக்கிறோம். இன்னைக்கு 9வது நாள். 9வது நாள் ஆல்மோஸ்ட் ஹாஃப் வே வந்தாச்சு. நம்ம இப்போ ஹாஃப் வேல ஒரு மாதிரி புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? நல்லா புரியலைனாலும் கொஞ்சம் எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப பார்க்கலாம். ஆனா கொஞ்சம் நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கு. எனக்கு நிறைய ஸ்லைடு இருந்தா ஐ டோன்ட் வாண்ட் டு கட் இட் ஷார்ட். ஏன்னா எல்லாம் நீங்க படிக்கிறதுக்கு தானே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா நம்ம படிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் எங்கேன்னு படிக்கிறோம்? இஸ்கான் மங்களூர்ல இருந்து படிக்கிறோம். அந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்த கோயில். அவரை நல்லா சேவிச்சுக்கலாம். என்ன வேண்டிக்கலாம் நல்லா நம்ம படிச்சு அதுல உள்ள என்ன கருத்து இருக்கோ அது நம்ம ஸ்லோகம் படிக்க வரதோ இல்லையோ அது செகண்டரி தான். அதுல என்ன கருத்து இருக்கு, அதுல என்ன மீனிங் இருக்கு, அதுல என்னெல்லாம் எடுத்துக்கணும், நமக்கு என்ன சாதகமா இருக்கோ அதை எடுத்துக்கணும். எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அது பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம எடுத்து நடத்தணும். லைஃப் மேனுவல் தான். எப்படி வாழணும்னு சொல்லிதான் லைஃப் பகவத்கீதா சொல்லியிருக்கு. எஸ். இப்போ எல்லாரும் மியூட்ல இருங்க. ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒரே வாட்டி சொல்லுங்க மியூட்ல. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. முகுந்தன் பிரபுஜிக்கு பிரணதி தெரியுமா? இப்போ ஒரு மாதிரி இல்ல தெரியலனாக்கா டோன்ட் வரி. நம்ம சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இல்ல உங்க புது ஸ்டூடெண்ட்ஸ்லயே யாருக்கோ தெரியும்னா எடுத்துக்கலாம். முகுந்தன் பிரபுஜிக்கு ஏன் சொல்றேன்னா அவர் தான் இப்போ இது எடுத்த ஜப்பா எடுத்ததுனால அவருக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். இங்க இருக்கார் முகுந்தன் பிரபுஜி. ஒரு நிமிஷம். முகுந்தன் பிரபுஜி இருக்காரு. ஓகே. பத்மாவதி மாதா. முகுந்தன் பிரபுஜி வேண்டாமா? உங்களுக்கு இன்னும் டைம் வேணும் இல்லையா படிக்கிறதுக்கு? படிக்கிறேன் மேடம். யாரு? பத்மாவதி. ஒரு நிமிஷம் பத்மாவதி மாதாஜி. முகுந்த மாதா பிரபுஜி கேட்டு இருக்கேன். முகுந்தன் பிரபுஜி ரெடியா இருக்கீங்களா நீங்க படிக்க? ஓகே பத்மாவதி மாதாஜி படிங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாகயா சசுர் உத்மீலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ரீ சைதன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் ஏன பூதலே ஸ்வயம் ரூப கதா மத்யம் ததாதிஸ்வ பதாந்திகம். வந்தே அகம் ஸ்ரீ குரோஹே ஸ்ரீயுத பதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச ஸ்ரீ ரூபம் சாக்ரஜாதம் சகன ரகுநாதான்விதம் தம் சஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீ ராதா கிருஷ்ண பாதான் சர கணலலிதா ஸ்ரீ விஷகான் விதாம்சக. हे कृष्ण करुणा सिंधु दीन बंधु जगद्पदे गोपेश गोपिका कांता राधा कांता नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी பிருந்தாவனம் சொல்றோமே அதுதான் பிருந்தாவனேஸ்வரி. பிருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி प्रणमामि हरिप्रिये. वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव स पतितानां पावनेभ्य वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्य देवाय गो ब्रह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावदन्त्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरव विशेष नमः. गुरवे गौरचन्द्राय राधिकायै तदालये कृष्णाय कृष्ण भक्ताय तत्भक्ताय नमो नमः. नमः ओम विष्णुपादाय कृष्णा श्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी निधि नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचानी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश नारिणे पंचतत्वात्महं कृष्णं भक्तरूप स्वरूपहं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्त शक्तिदं. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत सुधाधर श्री वासादि गौर भक्त वृद्ध. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे रामा राम राम हरे हरे.
ஹரே கிருஷ்ணா ஒரு வாட்டி குடிச்சிருக்கோம், 2 வாட்டி சொல்லு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நல்லா படிச்சாரு. கொஞ்சம் மிஸ் தேங்க்யூ பழக்கம் தேங்க்யூ இல்ல, நல்லா பழக்கம் பழகிட்டோம்னா நல்லா வரும். எஸ், இப்ப வந்து தேங்க்யூ 18 நாட்களில் புரிந்து கொள்ளலாம். இப்ப இன்னைக்கு வந்து அத்தியாயம் 9. இன்னைக்கு அதோட என்ன டைட்டில்? ராஜவித்யா, ராஜகுஹ்யம். குஹ்யம்னாக்கா சீக்ரெட். அதுபோல ராஜ வித்யா இருக்கிற வித்தை எல்லா நாலேஜ் இருக்கு. அதுல வந்து அரசனாகவும், குஹ்யம்னா என்னது, ரொம்ப சீக்ரெட்டான நாலேஜும் எது? பகவத்கீதா. அதை பத்தி தான் நம்ம படிக்க போறோம். இன்னும் நல்லா நுணுக்கமா சொல்லி கொடுக்க போறேன். மிக ரகசியமான அறிவு. ஓகே. அவருடைய தெய்வீக அருள் அபைச்சரன் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாத ஸ்தாபகர் ஆச்சாரிய கிருஷ்ண உணர்வுக்கான சர்வதேச சங்கம் போதனைகளின் அடிப்படையில் அவருடைய இன்னைக்கு ஆக்சுவலி இஸ்கானோட வந்து இந்த என்னது இஸ்கான் இஸ்கானோட பர்த்டே சொல்லலாம். இன்னத்த டேல தான் அவர் வந்து ஆரம்பித்தார். இல்லையா 12th இல்லையா 12th ஜூலை. ஓகே, அப்ப நேத்துக்கு என்ன பார்த்தோம்? சும்மா இது மாத்திரம் படிச்சு போலாம். அர்ஜுனனின் 8 கேள்விகள் கேட்டார். என்னெல்லாம்? அத்தியாத்மம், அதிபௌதம், அதிபூதம் எல்லாம் கேட்டார். அதுக்கு பதிலும் கிடைத்தது அவர். அப்புறம் இறக்கும் நேரத்தில் கிருஷ்ணரை எப்படி நினைவில் கொள்வதுன்னு பார்த்தோம். யோக மிஸ்ரா பக்தியால் கிருஷ்ணரை நினைவில் கொள்வது எப்படின்னு பார்த்தோம். தூய பக்தியால் கிருஷ்ணரை நினைவுபடுத்தல். அப்புறம் பொருள் உலகம் மற்றும் ஆன்மீக உலகத்தை பத்தி பார்த்தோம். இன்னும் வரும், நிறைய சாப்டர்ஸ்ல இன்னும் வரும் அதை பத்தி. அப்புறம் கிருஷ்ணரை பெறுவதில் தூய பக்தியின் உச்ச நிலை பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பகவத் ஐஸ்வர்ய ஞானா, ராஜவித்யா, ராஜகுஹ்யம். ரொம்பவே பெஸ்டான ஒரு ஞானம் இதுதான். இந்த வித்யா, இந்த நாலேஜ் தான் ராஜவித்யா. இது பகவத்கீதா. அது வந்து 1ல இருந்து 10 ஸ்லோகம் வரைக்கும் அதான் போட்டிருக்கு. அப்புறம் கிருஷ்ணரை அணுகும் வழிகள். சததம் கீர்த்தையும் தோமாம். எப்ப பார்த்தாலும் கீர்த்தனம்னா எனக்கு நாமஜபம். சததம்னா எப்பொழுதும் பண்ணிட்டே இருக்கும்போது பகவானோட அந்த பாதையில போயிட்டே இருக்கும். அது அணுகும் வழி அதுதான். பிரத்யேக பக்தியின் இனிமை. மன்மனா பவம் அது பக்தோ. மனசார பகவான் வந்து பக்தி பண்ணணும். அது வந்து லாஸ்ட் 34th 32nd என்னமோ சொல்லிட்டா. அது லாஸ்ட் வரும். அப்ப இந்த பக்தி, இந்த மாதிரி பக்தி பண்றதுல என்ன இனிமைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். யாரெல்லாம் படிக்க போறீங்களோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுங்க. அண்ட் ஹரே கிருஷ்ணா. ஓகே, நிர்மலா மாதாஜ் படிங்க. ரொம்ப வெயிட் பண்ணினா சும்மா டைம் போகும். அதனால நீங்க முதல்ல ரைஸ் பண்ணி வச்சுக்கோ. ஒரு வாட்டி படிச்சுட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. திரும்பி கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. श्री भगवानुवाच इत्थं तु ते गुह्यतमं प्रवक्ष्यां यनसूयवे ज्ञानं विज्ञानसहितं यत् ज्ञात्वा मोक्षस्ये. புருஷோத்தமான முதுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை. மாதாஜி பேசிட்டே இருக்கேன், கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இது நான் தானே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே மாதாஜி. நீங்களும் படிச்சு நானும் படிக்கும் போது அது டபுள் ஆயிடும். அப்புறம் டைமே இல்லை நமக்கு. நான் அசுபாத் அந்த போட்டு நீங்க உங்க புக்ல இருக்கா எனக்கு தெரியாது. நார்மலி அப்போஸ்ட்ரோபி போட்டிருப்பேன். அசுபாத்னு தான் இருக்கும். சுபம்க்கு அசுபம்க்கு டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம தப்பா படிக்கப்படாது. அதனால அசுபாத் படிங்கன்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க மீனிங் படிச்சுட்டே போறீங்க. அதனால உங்களை மியூட் பண்ணிட்டேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. சோ இதுல என்ன பகவான் என்ன சொல்றாரு? பகவான் வாட்ச் அப்படின்னா பகவான் சொல்கிறார். என்ன சொல்றார்? எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அறிக்கிறேன். அப்படின்னா பொறாமைன்னு என்ன அர்த்தம்? சரி, ஒரு சேம் ஏஜ் குரூப்ல இருந்தனா ஒரு மாதிரி என்னப்போ ஏன்னா உனக்குதான் இல்ல, அந்த மாதிரி ஒரு கேஷுவல் அப்ரோச் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம அவருக்கு அர்ஜுனனுக்கு எப்பவுமே பக்தி தான் தெரியும். அவர் நமக்கு அத்தை பிள்ளைதான், ஆனா வந்து அவர் கடவுள்னு தெரியும். அதனால பக்தி அவருக்கு மரியாதையும் கொடுப்பார், பக்தியும் பண்ணிட்டு தான் இருந்தார். அப்போ அவர் பகவான் சொல்றேன், நீ எங்கிட்ட என்னைக்குமே பொறாம கொண்டதில்லை. ஏன்னா ஏஜ் டிஃபரன்ஸ் பார்த்தா அப்படி பார்த்தா சம காலத்துவர் ஒரு மாதிரி சேம் ஏஜ் குரூப் மாதிரி தான் இருப்பார் பாக்குறதுக்கு. சோ அவர் சொல்றேன், நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளவில்லை. அண்ட் எதனை அறிவதால் இந்த ஜட உலகத்தோட துன்பங்கள்லாம் அந்த இதெல்லாம் அழிந்து போயிடுமோ, அதுல இருந்து விடுதலை நமக்கு கிடைக்குமோ, அந்த மாதிரி ஒரு ரகசியமான அறிவை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். அதுவும் அண்ட் விஞ்ஞானம் சயின்டிபிக்லி ப்ரோவன். அது மாதிரி நம்ம வந்து அது போல இருக்கலாம். எஸ், வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க? கீதா மாதாஜி. எஸ், படிங்க மாதாஜி. हरे कृष्ण माता जी।
राजविद्या राजकुशं पवित्रम् इदम् उत्तमं प्रत्यक्ष कवहमं धर्म्यं सुसुगं कर्तुम् अव्ययम्. हरे कृष्ण माताजी. திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், நீங்க ஓல்ட் டிவோட்டிஸ் கேன் சே நோ ப்ராப்ளம். ஆனா எகைன் ப்ரிஃபரன்ஸ் இந்த கிளாஸ் இஸ் ஃபார் நியூ டிவோட்டிஸ். நீங்களாம் படிக்கலைன்னா அப்புறம் நானே படிச்சிருந்தேன். அதுக்கு ஓல்ட் டிவோட்டிஸ் கேன் ஆல்சோ ரீட். அவளுக்கு ஒரு பிராக்டிஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவ படிக்கிறான். நீங்க இதை நினைக்க கூடாது அவளையே படிச்சிருந்தா நாம எப்போ படிக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு மாதிரி படிக்க வந்தா படிக்கலாம், ரொம்பவே தெரியலன்னா அப்புறம் கஷ்டம் இல்லையா. ஒரு மாதிரி தமிழ்ல தான் போட்டிருக்கு. ஸோ இந்த தமிழ் பார்த்து படிக்க தெரியும்னாக்கா வெரி எஸ். அப்ப இதுல என்ன கொடுத்துருக்கு பார்க்கலாம். ராஜவித்யா ராஜகுஹ்யம். இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். பவித்திரம், பவித்திரம்னா ரொம்ப தூய்மையான அறிவு. தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடனும் செயலாற்றப்படுவதும் ஆகும். இது என்ன கொடுத்தது, நேரடியாக அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் நம்ம ஒரு இது நாலேஜ் எப்படி இருக்கும், ஒரு அனுமானத்துல படிப்போம். இப்ப அஸ்ட்ரானமி இருக்கு. அஸ்ட்ரானமினா ஜோதிட சாஸ்திரம். எந்த கிரகங்கள் எங்க இருக்கு அவங்க சொல்றது ஆஹோ அப்படியா, இந்த சந்திர கிரகம் செவ்வாய் கிரகம் என்னவோ சொல்லுவாங்க. அதனால இது 8 9 பாக்குறது 7 8 இன்னும் சம் இருக்கும் கால்குலேஷன். அவங்களோட கால்குலேஷன் அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம போய் பார்த்திருக்கோமா தெரியாது. அதே போல மோஸ்ட்லி எல்லாம் அந்த சயின்ஸ் இதுவும் அப்படிதான் இருக்கும். நமக்கு வேற என்ன சொல்லலாம், அப்புறம் ஜியோகிராபி, ஒரு ஹிஸ்டரி என்ன படிச்சாலும் என்ன, அவங்க பேட்டில் பண்ணா ஹிஸ்டரியில இருந்து அவன் பேட்டில் பண்ணா இவன் வின் பண்ணா, நமக்கு என்ன அவங்க எழுதியிருக்கிறத வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இருக்கும், ப்ரூஃப் எல்லாம் இருக்கும். பட் இந்த பகவத்கீதா எப்படின்னாக்கா இந்த வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இவங்க சொல்லி இருக்கிறத அப்படியே நம்ம இதை வாழ்க்கையில கடைபிடித்தணும் வந்தோம்னாக்கா நம்ம அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுபவப்பட்டு நம்ம இது என்ன எழுதிருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்குதான். அப்ப தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். அப்புறம் என்னது, இந்த நாலேஜ் அழிவற்றது. சூரிய கடவுளுக்கு அப்பவே சொல்லியாச்சு. இன்னமும் படிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம போய் சேர்ந்தப்பறம் ஒரு 1000 ஒண்ணும் இல்ல, நிறைய பேர் படிப்பாங்க. சோ இந்த பகவத்கீதா அழியப்படாதது. அப்புறம் பேரின்பம் கிடைக்கும். இதை நான் படிக்க நல்லா புரிஞ்சு வரும்போது என்ன, இது ரொம்ப ஹாப்பினஸ். அப்புறம் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். இதை படிச்சுட்டே நம்மளோட வாழ்க்கையில என்ன நம்ம ஃபாலோ பண்றோமோ இட் வில் லீட் டு ஹாப்பினஸ் தான். அப்புறம் அது பள்ளியில் தீவிரமாக இல்லாவிட்டால் நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் அதே வகுப்பில் சுழற்சியில் நிலைத்திருக்க நேரிடும். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். பசங்க எல்லாம் அதனால தான் படிக்கணும்னு சொல்றேன். ஏன்னா அடுத்த இது போனமே ஸ்டாண்டர்ட் போனமே. அதே போலதான் நாம் பக்தியில் தீவிரம் காட்டவில்லை என்றால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் நாம் இருப்போம். இப்போ பக்தி பண்ணினாதான் நம்ம இதுல இருந்து விடுபட்டு வெளியில போக முடியும் பகவானுடைய உலகத்துக்கு. இல்லாட்ட என்ன, திரும்பி பிறந்து இறந்து வளர்ந்து வியாதி இதே சுழற்சியில இருக்கும். எந்த ஃபார்ம்ல எடுப்போம் வரும்னே தெரியாது. கடைசி நேரத்துல நேதி பார்த்தோம் இல்லையா, நல்ல இவர் தான் நல்ல ராஜாவா இருந்து நல்ல பகவான் பக்தி பண்ணி அப்படி இருந்தவர் கூட என்னது கடைசி நேரத்துல அந்த மான நினைச்சுன்னு இறந்து பண்ண மான மாறிட்டார். So it is not that பக்தி பண்ணாதவன் தான் வீழ்ச்சி அடையறான் அப்படி இல்லை. அந்த ஆசிரமம்ல நம்ம என்ன நினைக்கிறோமோ that matters a lot. அதே போல அஜாமிலனோட பார்த்தோம், வாழ்நாள் முழுக்க 88 வயசு வரைக்கும் அக்கிரமம் பண்ணிட்டு கடைசி நேரத்தையும் கூப்பிட்டான். யாரு பிள்ளையதான் கூப்பிட்டான், நாராயணா அப்படின்னு. ஆனா இவரோட விஷ்ணு தூதர்கள்லாம் வந்துட்டாங்க இல்லையா, கிருஷ்ண தூதர்கள்லாம் பகவான் பேர் எடுத்துட்டா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா. அதுதான் இதோட பியூட்டியே. அதுதான் நம்ம கொஞ்சம் ஒரு பக்தி பண்ணாலும் போறோம், அப்படி அனுகிரகம் பண்றதுக்கு பகவான் வெயிட் பண்றாரு. ஆனா அப்ப போருமே, நான் ஒரே ஒரு வாட்டி ஹரே கிருஷ்ணா சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு பாவம் பண்ணிருக்கோம் நமக்கு தெரியாது. முட்டையா இருக்கு. எத்தனையோ கோடி ஜென்மத்தோட பாவ மூட்டை வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் நமக்கு தீரணும்னா என்ன பண்ணணும், ஹரே கிருஷ்ணா நாம சொல்லி 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 எல்லாம் தீர்ந்த அப்புறம் நம்மளோட வாழ்க்கையிலே தெரியும், ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அந்த மாதிரி ஜபம் பண்ண அப்புறம் உங்களுக்கு நேத்திக்கு அந்த இது லிங்க் போட்டிருக்காங்க இல்லையா, அந்த துர்கா மாதாஜி போட்டாங்க அந்த கோயிலோட இதெல்லாம். எல்லாம் பண்ணணும்னு நான் சொல்லல, எல்லாருக்கும் அப்புறம் ஃபுல் டே அதை உட்காந்து அப்புறம் நம்ம வீட்டு வேலை எப்படி பண்றதோ, ஆபீஸ்க்கு எப்படி போறது, படிக்கிறது எப்படின்னு எப்பெல்லாம் முடியுமோ இல்ல டைம் போட்டு நாங்க எல்லாம் கொடுத்துருக்கோம். எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ அதை ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அண்ட் யூ கேன் see all that. அண்ட் காத்தால எங்களோட மங்களாரத்தி ஆரம்பிக்கிறது எங்களோட நம்ம கோயிலோட தான் 4:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது. இப்ப எல்லாரும் மோஸ்ட் வெல்கம். அதை பார்த்து பகவானோட இது தரிசனம் பார்க்கணும் காலையில இல்லையா. அந்த டைம்லயும் ஒரு மாலை சொல்லலாம், ஒரு மாலை 2 மாலை உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ எவ்வளவு பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரி இவ்வளவு சீக்கிரம் என்ன பண்றது, எல்லாரும் தூங்கிருக்காங்க அப்புறம் பண்ணா தூங்குங்க, நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அது பண்ணலாம். ஆனா காலையில் 4:30 மணிக்கு பகவான் முகத்தில் விழிக்கிறது ரொம்ப அவரோட அவ்வளவு நல்லா இருக்கும். துளசி ஆர்த்தி பண்ணுவாங்க, அந்த இதெல்லாம் கேட்கறதுக்கே நல்லா இருக்கும். இப்ப நான் லிங்க் போட்டிருக்கு, அது 2 நாள் முன்னாடியே போட்டிருக்கணும். அது ஏதோ ஒரு வேலையில அப்படி சிக்கன் போட முடியல.
சோ நான் அந்த லிங்க் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க வந்து அந்த குரூப் ஓப்பனா இருக்கும்போது கேளுங்க, இல்லாட்டி நம்ம கிளாஸ் முடிஞ்சாலே கேட்கலாம். ஓகே, அப்ப இதுதான் இந்த கம்பாரிசன் கொடுத்துருக்கு. படிப்புல சரியா நம்ம வந்து வளர்ச்சி பெறலைன்னா இப்படி அதே ஸ்டாண்டர்ட்ல திரும்பி படிக்கிறா போல இந்த பிறப்பு மிறப்பு அப்படிதான். பக்தியில நம்ம வந்து முன்னேற்றம் அடையவில்லை என்றால் இதே உலகத்துல இந்த உலகம்னா இந்த 14 உலகத்தை எங்க வேணா நாட் நெசசரி அர்த்தத்துல தான் பிறப்போம்னு. பாதாளம் எங்க வேணா நாகமா பிறப்போம், யக்ஷர்களா பிறப்போம், எப்படி வேணா ஃபார்ம் எடுத்துக்கணும். எஸ், அடுத்தது யாரு? ஜானகிராமன் பிரபுஜி தானே? எஸ், படிங்க பிரபுஜி. हरे कृष्णा माताजी। अश्रद्धदाना पुरुषा धर्मस्यास्य परन्दभ अप्राप्य वाम निवर्तन्ते मृत्यु संसार वर्तमनि। हरे कृष्णा माता। வெரி நைஸ் பிரபுஜி. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. ஃபர்ஸ்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் நமக்கு பக்தி வேணும். ஃபர்ஸ்ட் பேசிக் இது என்னன்னா, பக்தி இருந்தாதான் நம்ம வந்து இந்த 18 days கோர்ஸ்க்கே வர முடியும். பக்தி இல்லைன்னா டெஃபினெட்லி வர மாட்டாங்க. அப்புறம் இந்த நாம ஜபம், இந்த காலையில எழுந்து இதெல்லாம் ஒரு ஆர்வம் தூண்டும் நமக்கு. ஆஹா பார்க்கணுமே பார்க்கலாம். வாட் இஸ் தட் ஆர்வம்? அதுதான் பக்தி. ஏன்னா பக்தின்னு சொல்லிட்டு இங்க எழுதி ஒட்டிக்க வேண்டாமே. பக்தி வந்து நமக்கு பகவான் கிட்ட ஒரு ஒரு என்னது லைக்கிங், அப்புறம் என்னது இன்னும் என்ன நடக்கிறது, பகவானோட என்னெல்லாம் பண்றாங்க, அபிஷேகம் பண்றாங்களா, என்ன பண்றாங்க, இந்த கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, ஒரு ஆர்வம் இருக்கு, இதுதான் வேணும். அப்ப அந்த பக்தி தோணல நம்ம போலாம். அப்ப சொல்றேன் இந்த ஹரே கிருஷ்ணா. பாமினி மாதாஜி மியூட். எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது, அவங்களுக்கு போக முடியாது. அப்ப நம்ம எல்லாம் பக்தியோட வந்திருக்கோம், அட்டென்ட் பண்றோம் கிளாஸஸ், இன்னும் அட்டென்ட் பண்ணுவோம். ஆகஸ்ட் மாசத்துக்கும் இது லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு, நீங்க எல்லாம் திரும்பி அட்டென்ட் பண்ணல. அண்ட் நீங்க லெவல் 2க்கும் போகணும். அது வந்து 18th day நான் சொல்லுவேன் எப்படி போகலாம், அந்த லிங்க் எல்லாம் கொடுத்துருவோம். ஆனா நீங்க வந்து அதுக்குள்ள சர்டிபிகேட் வாங்கி வச்சோம். ஓகே, கம்பல்சரி கிடையாது, பட் வச்சுதான் நல்லது. ஏன்னாக்கா புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் என்ன சொல்ற, நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். ஆனா நம்மள மாதிரி பக்குவமானவர்கள் பகவான்கிட்ட நம்பிக்கை வைத்து அதெல்லாம் கேட்டு அவர் என்னெல்லாம் சொல்றாலும் அதை பின்பற்றி நம்ம என்ன பண்றோம், மேல 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 போயிட்டு இருக்கோம். level 2 level 3 போகணும். ஹரே கிருஷ்ணா. எஸ், வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல, அப்புறம் படிச்சு. மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி நச்சாகம் தேஷ்வவஸ்திதஹ. நான் எனது இந்த அறிவிற்கு அப்பாற்பட்ட விஸ்வரூபத்தின் மூலம் அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். இது நாளைத்த சாப்டர்ல வரும். நாளைக்கு நெக்ஸ்ட் டே என்னது 10th and 11th சாப்டர் ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரும் மிஸ் பண்றதுக்கு திங்க் பண்ண கூட திங்கே பண்ண வேண்டாம். கண்டிப்பா நீங்க எல்லாம் அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா இது அது அப்பதான் புரியும், அப்படி இருக்காரா, இதுலயும் இருக்காரா, அதுலயும் இருக்காரா நம்ம புரியும். நாளைக்கு ஆடியோவா சொல்ல போற, அப்புறம் நாளைக்கு 11th சாப்டர்ல வீடியோவே காட்டி கொடுப்பாரு. ஒன்லி நம்ம பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளே தான் டேன் எல்லாம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஆனா நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ இதெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். விஸ்வரூபத்தின் மூலம் அகிலம் முழுவதும் நான் பரவி உள்ளேன். ஆனா என்னது, அறிவிற்கு அப்பாற்பட்ட நமக்கு வந்து புரிஞ்சுக்கவே முடியாத லெவல்ல அவர் வந்து அவ்வளவு இடத்துல பரவி இருக்கார் அப்படின்னு. எல்லா ஜீவன்களும் மற்றும் படைப்புகளும் என்னில் இருக்கின்ற நேச்சுரலி இதுதான் அவர் படைத்திருக்கார். அப்ப ஜீவன் எல்லாம் உயிர் வாழிகள் எங்க இருக்கா, அந்த உலகத்துலதான், இந்த இதுலதான், சிருஷ்டியில தான் இருக்கும். அவர் எல்லாம் அவரை சார்ந்துதான் இருக்கு, ஏன்னா அவர் தான் பிறக்க வைத்திருக்கார். அப்போ படைப்புகளும் என்னில் இருக்கின்றன. அதே சமயத்தில் அவைகளிலிருந்து வேறுபட்டு என் மாயையால் மறைக்கப்பட்டு இருக்கிறேன். மாயையால் பகவானை வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியறது இல்ல. ஏன்னா என்ன சொல்றோம், அணு சின்னதா இருக்காரு, அணு மாதிரி இருக்காரு. அணுனா இந்த ஆட்டம் மாதிரி சின்னது. எங்க இருக்க, நம்ம பரமாத்மா நம்ம ஹிருதயத்துல இருக்காரு. அப்புறம் என்ன சொல்றோம், நமக்கு வந்து பகவானோட உலகத்துக்கு போனோம், கோலக விருந்தாவன் பகவான் இருக்காரு, அங்க இருக்காரா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்றோம், எல்லா சிருஷ்டி முழுக்க அவர் தான், எல்லா தேவர்கள் தேவி யாருல எல்லாம் அவர் பக்கத்துல தான், எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். நாளைக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே அவருக்குள்ளதான் ஐக்கியமா இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதேதான் அது அவரே எழுதியிருக்க. அதே சமயத்தில் அவைகளிலிருந்து நான் வேறுபட்டு என் மாயையால் மறைக்கப்பட்டு இருக்கேன். அதனால உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் எனக்கு புரிஞ்சு என்னை வந்து பார்த்தா என்னை பத்தி புரிய வராது. ஆனா அர்ஜுனனுக்கு முன்னாடி இங்க இருக்காரு அப்படி. ஆனா அவருடைய ஆக்சுவல் ரூபம் வந்து இவ்வளவு பெரிய ரூபம், அது புரிய வராது அப்படிங்கிற. நச்சமஸ்தானி பூதானி பஷ்ய ஒரு நிமிஷம். 9.4 தானே என்னது, மஸ்தானி வந்து மயா தத்தம் சர்வம். நச்ச மத்சானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூதபிருன்ன ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவன. அப்படி இதுவும் படிக்கட்டுமா? எஸ். யதாகாசஸ்திதோ நித்யம் வாயு
சர்வத்ர கோமஹான் ததா சர்வாணி பூதானி மஸ்தானி யுபதாரய. இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பார். எல்லாம் இருக்கு, நான் தான் படைத்திருக்கேன். ஆனா அந்த படைப்பெல்லாம் என்னில் நிறைப்பு, என்ன சார்ந்து எல்லாம் அப்படி செப்பரேட்டா நான் வந்து இது செட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையும் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். இந்த நூல்ல வந்து அந்த மணிகள் கோர்த்திருக்கேன், அந்த ஒரு ஸ்லோகம் வந்து இல்லையா, அது போல நான் வந்து சிருஷ்டி பண்ணி எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நான் அவக்குள்ள இல்ல, ஆனா எல்லாமே கிரியேட்டட் பை மீ அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் என்ன ஒண்ணு கூட இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. சோ ஒரு க்ளூ என்னது, குவிஸ் மாதிரி இருக்கு. நமக்கு வந்து புரியவே புரியாது. அவர் சொல்ற எல்லாத்தையும் உயிரினங்களோட காப்பவன் நான் தான். அப்ப அவர் பக்கத்துல இருக்கணுமா வேண்டாமா? அப்ப என்ன சொல்றாரு, எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், எல்லாம் எங்கும் நிறைந்துள்ளவன் நான் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. அந்த தோற்றம் எல்லாம் இருக்கே, இதுல இதுல எல்லாம் என்னது, என்ன வந்து உங்களை ஒரு இதை பார்க்கலாம், என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி. பட் ஐ எம் நாட் டிபெண்டிங் ஆன் தட். நான் அதுல வந்து ஒரு பங்கு கிடையாது, நான் அதுக்கு அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற. எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி புரிய வருதோ அப்படி புரிஞ்சுக்கலாம். ஆனா இன்னும் இது போல ஒரு கன்ஃபியூசிங் ஸ்லோகம் நிறைய இருக்கும். ஒரு நம்ம மெட்டீரியல் வேர்ல்டு நம்ம என்னது இந்த உலகத்துல நம்ம எப்படி எல்லாம் பாக்குறோமோ அந்த கண்ணோட்டத்துல பார்த்தா புரியாது. இப்ப அந்த கண்ணோட்டத்துல பார்த்தா மலையை தூக்கினார், எப்படி இந்த சுண்டு வரல மலையை தூக்க முடியும்? இந்த கை இவ்வளவுதானே, விரல் இவ்வளவுதானே, மலை இவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி குழந்துட்டு, இப்படி எல்லாம் நம்ம திங்க் பண்ணோம்னா புரியவே புரியாது. பக்தி கண்ணோட பார்த்ததுன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி புரியும். அப்ப இது புரியறதுக்கு என்ன வேணும்? பக்தி வேணும். அப்ப அந்த பக்தி வளர்த்துட்டே வந்ததுனாக்கா இதெல்லாம் அவளுக்கு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும். அப்படி அப்புறம் இது இங்க என்ன கொடுத்து, எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்பொழுதும் ஆகாயத்தின் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னிடம் அமைந்துள்ளதே அறிவாயாக. எல்லாமே படைக்கப்பட்டது அவருக்குள்ள இருக்கு. ஆனா அவர் அதுக்குள்ள இல்ல, அவர் வந்து அப்பாற்பட்டவர். ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். இல்லைன்னா 2-3 நிமிஷம். இது அச்சிந்திய பேத அபேத தத்துவம். பேத அபேத, நான் இருக்கேன் இல்லாம இருக்கேன் அந்த மாதிரி சொல்றேன் இல்லையா. ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஒரே சமயத்தில் உள்ள ஒருமை வேறுபாடு பற்றி இந்த கோட்பாடு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் முன்மொழிப்படுகிறது. ஒரு மாதிரி பேதம்னா இந்த டிஃபரன்ஸ் தெரியறது. பகவான் இல்லை இங்க, அவர் அங்க இருக்கார், பரமாத்மா இங்க இருக்கார், பரமாத்மா நம்ம இதயத்துக்குள்ள இருக்கார், இதெல்லாம் அவர் சிருஷ்டி பண்ணியிருக்கார், அது பேதம் தெரியாது. ஆனா அபேதம்னா இல்லையா, அதை கிரியேட் பண்ணினதே அவர் தான். அப்புறம் அவர் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ அவர் இருக்கார், இல்லாமலையும் இருக்கார். அந்த மாதிரி வந்து புரிஞ்சுக்கணும். அது வந்து சைத்தன்ய மகாபிரபுவே வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அப்படின்ட்டு இருக்கும். இட் இஸ் பிட் டிஃபிகல்ட் தான். ஆனா என்னது, படிக்க கொஞ்சம் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும். அதான் பக்தியோட நம்ம வந்து அதை அணுகணும், வேற ஒண்ணு. இப்ப இந்த விஷ்ணு 3 விஷ்ணு இருக்கா, இது எல்லாமே கிருஷ்ணரோட வந்து எக்ஸ்பேன்ஷன் தான். அதை எழுதி பார்க்கலாம். முதல்ல இந்த காரணோதகசாயி விஷ்ணு, அவர் வந்து படுத்துட்டு இருக்கிறதே வந்து காரண கடல்ல படுத்துட்டு இருக்காரு. அப்புறம் மகாவிஷ்ணு, இவருக்கு என்ன முதல் காரணோதகசாயி விஷ்ணு, முதல் மகாவிஷ்ணு மகத்தத்துவா எனப்படும் மொத்த பொருள் ஆற்றலை உருவாக்குகிறார். ஃபுல் எல்லா மெட்டீரியல் வேர்ல்ட கிரியேட் பண்றார். அவரோட ஒரு மூச்சு காற்றுல இருந்தும் ஒரு அண்டம் பிறக்கிறது. அண்டம்னா என்னது, 14 உலகம் உள்ள அண்டம். நம்ம நேத்து பார்த்தோம், எல்லாம் கோல்டன் கலரா இருந்தது. அந்த மாதிரி அண்டங்கள்லாம் பிறக்கிறது அவரோட ஒரு மூச்சு காற்றுல. அந்த நம்ம குழந்தைகள்லாம் அந்த இது விடுவாளே, என்னது, அந்த சோப் வாட்டர்ல இருந்து பபுள்ஸ் விடுவாளே, அந்த மாதிரி அவர் வந்து மூச்சு விடுறார். நம்ம வந்து இப்ப விடுறோம், ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ல திரும்பி இன்ஹேல் பண்றோம், திரும்பி எக்ஸேல் பண்றோம், எக்ஸேல். அவரோட அப்படி இல்லை, நிறைய காலமா அப்படி எக்ஸேல் பண்ணுவார். அப்புறம் நிறைய காலம் இருக்கும் இன்ஹேல் பண்றதுக்கு, அவ்வளவு இதா இருக்கும். அப்ப இன்ஹேல் பண்ணும்போது என்னது, எவ்வளவு எல்லாம் வெளிப்பட்டதோ அதெல்லாம் அவருக்குள்ள ஐக்கியமாயிடும். அப்போ அவ்வியக்த நிலையில போயிடும். அப்புறம் திரும்பி பல காலம் உள்ள இருக்கும் எல்லாரும். அப்புறம் திரும்பி வியக்தம் எல்லாம் இந்த மாதிரி அண்டங்கள்லாம் வெளிப்படும். அப்ப எல்லாம் உயிர் பெற்று எல்லாம் இப்படி நம்ம ராத்திரி தூங்க போறது காலையில எழுந்துக்கிறது எப்படி இருக்கு அந்த மாதிரி. ராத்திரி தூங்கும் போது நமக்கு தெரியுமா நம்ம எங்க இருக்கோம்னு? அவ்வியக்த நிலையில இருக்கிற போல, we don't know. திரும்பி காலையில அப்படி கண்ணு முழிக்கும் போது எல்லாம் வியக்தம். ஆஹா, காலையில இது என்ன, சூரிய வெளிச்சம் வந்தாச்சா, பால்காரம் வந்தாச்சா, நம்ம இன்னைக்கு என்ன டே, இன்னைக்கு கிளாஸ் இருக்கு, அதனால நினைவு வரும். இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன சமைக்கணும், கத்தல அதுதான் நினைவு வரும். சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து வியக்தம் அவ்வியக்தம். சோ இது என்னது, இந்த மகாவிஷ்ணு வந்து மகத்தத்துவம் எனப்படும் மொத்த பொருள் ஆற்றலை உருவாக்குகிறார். மொத்தம் என்னது, இந்த அண்டங்களை எல்லாம் உருவாக்குறார். அதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு, சிருஷ்டி எல்லாம் இருக்கு. அப்புறம் உருவாக்குகிறார். அவர் கூட்டு பிரபஞ்சங்களில் மகாத்மாவாக இருக்கிறார். எல்லா பிரபஞ்சம் எல்லாம் ஃபுல் ஆல் ஓவர் தி யூனிவர்ஸ் அண்ட் எவ்ரிவேர், எல்லாத்தோடும் பரமாத்மா இவர் தான் இருக்கார்.
அப்புறம் தியானத்தின் உண்மையான நோக்கம் பரமாத்மா நிலையை அடைவதாகும். யாரெல்லாம் தியானம் பண்றாலும் இந்த பரமாத்மா நினைச்சுட்டு அவங்க தியானம் பண்ணலாம். எவ்வளவு பேர் பண்றாங்க தெரியாது. ஆனா வந்து அது பண்றது ரொம்ப அதுக்கு வந்து கடுமைதான், அந்த ரொம்ப பக்குவம் வேணும். அப்ப அந்த மாதிரி பண்றவங்க பண்றதுன்னா பணிவாளா இருக்கும் அப்படின்னு விட்டுருலாம். ஏன்னா நம்மளால முடியாது. அதனால அவங்க வந்து பக்தி மார்க்கத்துல இருக்கும். பக்தியில இந்த ஜபா சொல்லும் போது பகவானை திங்க் பண்ணிட்டு ஜபா சொல்றதே போதும். அந்த ஒரு நிலையில இருந்தா போதும். அதுவே நமக்கு கஷ்டமா இருக்கும். சோ இது வந்து தியானத்தின் உண்மையான நோக்கம் பரமாத்மா நிலையை அடைவதாகும். அவற்றை உணர்ந்த எவரும் பௌதிக சிக்கலில் இருந்து விடுபடலாம். இவரை நல்லா புரிஞ்சுட்டு இவர் காரணம் தான் வந்து ஒரு அண்டங்கள் பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி, இது கிருஷ்ணரோட ஒரு ப்ளீனரி எக்ஸ்பென்ஷன், அவரோட விரிவாக்கங்கள் தான் இதெல்லாம். ஒண்ணு காரணோதக சாய் விஷ்ணு, அப்புறம் அடுத்தது கர்ப்போதக சாய் விஷ்ணு. இந்த ஒரு அண்டத்துக்குள்ளேயும் ஒரு விஷ்ணு இருக்காரு. அவருக்கு என்ன பேரு? கர்ப்போதக சாய் விஷ்ணு. அவர் என்ன, அவரோட என்னது பன்முகத்தன்மைகளை உருவாக்க அனைத்து பிரபஞ்சங்களிலும் நுழைகிறார். இதுக்குள்ள ஒரு அண்டத்துக்குள்ள எவ்வளவு இருக்கு? 14 உலகம் சொன்னோம், வேற என்னெல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் அவர் தான் நுழைகிறார். இந்த அண்டத்துக்குள்ள இவர் தான் போறார். அப்ப அவருக்கு என்ன பேரு? கர்ப்போதக சாய் விஷ்ணு. அவர் கூட்டு உயிர்களுக்குள் பரமாத்மாவாக இருக்கிறார். எல்லா உயிர் வாழியோடும் ஒரு பரமாத்மா அவர் தான், மொத்தம் கூட்டு இதோட ஒரு பரமாத்மா. அடுத்தது க்ஷீரோதக சாய் விஷ்ணு. அவர் வந்து ஒரு உயிர்வாழி இருக்கே, அந்த ஒரு உயிர்வாழிக்குள்ள நம்ம இந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்கும் படிச்சோம் இல்லையா, நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிறவர் இவர் தான் க்ஷீரோதக சாய் விஷ்ணு. க்ஷீரோதக சாய் விஷ்ணு எல்லா பிரபஞ்சங்களிலும் பரவி இருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட உயிரினத்தின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். ஒரே பரமாத்மா தான், ஆனா ஒரு லிவிங் பீயிங்ல இருப்பார். இவர் வந்து ஃபுல் அண்டத்துல நிறைய அண்டம் இருக்கு இல்லையா, எல்லா அண்டத்திலையும் வந்து இவர் பரமாத்மாவா இருப்பாங்க. இவர் வந்து அண்டங்களை உருவாக்குவதே இவர் தான். அந்த மாதிரி 3 இது ஒரே நாளைக்கு புரியாது உங்களுக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு குவிஸ்லயும் வராது. இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷனல். சரி, இது போய் தெரிஞ்சுன்னா அப்புறம் ஹையர் லெவல் படிக்கும்போது கொஞ்சம் கெட்டப்பில் இருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். நோட்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அப்புறமா எழுதிக்கலைனாலும் நோ ப்ராப்ளம். அது இருந்தது தென் ஐ தாட் சரி அதோட நம்ம சொல்லி கொடுத்துடலாம். எஸ், பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டப்ய விஸ்ருஜாமி புனः பூதகிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதேர்வசாத். பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் என்னை எனக்கு கீழ்பட்டது. எல்லாம் பிரபஞ்சத்தை அவர் தான் கிரியேட் பண்றாரு. ஸோ நேச்சுரலி அவருக்கு அண்டர் தான் வரும். அண்டர்னா என்னது, அவரோட ஒரு இது இருக்கும், என்னது கண்ட்ரோல் இருக்கும். எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றன. அதான் சொன்னேன். அப்புறம் மூச்சு காற்று அப்படியே எக்ஸல் பண்றது எல்லாம் அவர் நினைக்கிறார். இப்ப எல்லாம் மூச்சு காற்று எல்லாம் வெளிப்படுறது. அப்புறம் அவர் மூச்சு இழுத்து உள்ள போடும்போது எல்லாம் அவருக்குள்ள போய் ஐக்கியமாயிடுது. அந்த மாதிரி அது அவரோட இஷ்டத்துக்கு தான் அது நடக்கும். நச்ச மாந்தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவத் ஆசீனம் அசக்தம் தேஷு கர்மசு. சஞ்சயனை இது ஒண்ணு தெரியறதில்ல, நானே படிச்சோம். சஞ்சயனை இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. இது எல்லாமே அவரோட சுய இச்சையில தான் வருது. அந்த மாதிரி ஒரு செயல்லாம் அவரை வந்து பந்தப்படுத்துமா? ஏன்னா நமக்கு அப்படி இருக்கு. நம்ம வந்து ஒரு செயல் பண்ணினாலும் என்னது, இட் ஹேஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்றோம். எல்லாம் பல நோக்கு செயல்கள் தான் இருக்கும். அப்கோர்ஸ் பகவானை நோக்கி பண்றதுல இல்லை. ஆனாலும் ஒரு இது பாவம் புண்ணியம்ல நமக்கு தான் அது பொருந்துமே. ஆனா பகவானுக்கு வந்து இதெல்லாம் பொருந்தாது. இந்த மாதிரி அவர் என்ன செயல் பண்ணாலும் எதுவும் அவரை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களிலிருந்து எப்போதும் விலகியே உள்ளேன். எல்லாம் கிரியேட் பண்றதோட சரி, ஆனா அந்த கிரியேட் பண்ணினது ஏதோ பலன் கிடைக்குமா? இல்லை. அவர் ஒண்ணும் வேண்டவும் மாட்டார். அவருக்கு எது பண்ணினதுனால ஏதாவது கிடைக்குமா? யார வேண்டணும், என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே வேண்டாமே. அவர் சுய இச்சையில இருக்கார். அவர் எல்லாம் சுய இச்சையில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். எப்ப அழிக்கப்படணுமோ அது அவரோட இச்சை, அவரோட அந்த அவர் எப்ப தீர்மானிக்கிறோ அப்ப வந்து அதை அன்ஹிலேட்டும் பண்ணுவார், அதை அழிக்கவும் செய்யணும். மயா தியக்ஷேன பிரகிருதிः சூயதே சச்சராச்சரம் ஹேதுனானேன கௌந்தேய ஜகத் விபரிவர்த்ததே. குந்தின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றன. அப்படின்னா இதெல்லாமே அவருடைய எனர்ஜி தான். இப்ப இந்த எனர்ஜி இப்ப நம்ம பௌதிக உலகமா இருக்கட்டும், இல்ல வந்து இது என்னது ஒன்றான இந்த இயற்கை இப்ப பாக்குறோம்ல, இயற்கையில என்னெல்லாம் இருக்கு, எல்லாம் அசைகின்ற என்னது, நம்மள மாதிரி ஹியூமன் பீயிங்ஸோ பறவையோ மிருகமோ இருக்கலாம். அசையாதவை மரங்கள், அந்த மாதிரி அது எல்லாமே அசையாதவை அசையவை எல்லாமே நான் தான் கிரியேட் பண்றேன். அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகிறது. எல்லாமே நான் வந்து கிரியேட்டும் பண்றேன், அப்புறம் இதெல்லாம் அன்ஹிலேட் நான் தான் பண்றேன். இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கு.
நியூட்டன் வந்து கண்டுபிடிச்சார் ஆப்பிள் விழுறது. அப்படிதான் அவர் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு கண்டுபிடிச்சார். எதுவும் என்ன மேல போட்டாலும் கீழே விழுறது. ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, பூமிக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சார். அப்புறம் என்னது, பட் அது விழறதுக்கு யார் காரணம்? இவர் விழ வைக்கலையே, விழறது அதுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணம். ஆனா அந்த இவ்வளவு ஆப்பிள் இருக்கும்போது அந்த ஒரு ஆப்பிள் மாத்திரம் ஏன் விழறது? அதுக்கு யார் காரணம்? அது கிருஷ்ணா தான் காரணம். அவர் விழ சொன்னா விழும், அது நிறுத்து சொன்னா இலை நின்று அந்த இலை ஆடணும் நின்று அது ஆடும். பகவான் என்ன எப்படி நிர்ணயிக்கிறாரோ அப்படிதான் நடக்கும். சோ அது வந்து நியூட்டன் ஆப்பிள் வீச்சை கண்டறிந்தார். ஆனால் ஆப்பிள் வீச்சை யார் செய்கிறார்கள்? அது கிருஷ்ணாவின் செயல். அவஜானந்தி மாம் மூடா மானுஷிம் தனுமாஸ்ரிதம் பரம் பாவமஜானந்தோ மம பூத மகேஸ்வரம். அவஜானந்தி நாம் மூடா மூடா திரும்பி வந்தாச்சு. அப்படின்னா என்னது? மூடர்கள். மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கையை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். என்னோட சுய உருவம் இதுதான். இது வந்து அவங்களுக்கு தெரியாது. மூடர்கள் என்ன பாக்குறாங்க? இது மாதிரி ஒரு பிள்ளைய பாக்குற, மாடு வைக்கிற பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டுதான் பாக்குறே தவிர, என்னோட ஆக்சுவல் இது வந்து ஒரு அவதாரமா தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். என்னோட சுய ரூபம் என்னது? இந்த மாதிரி கர்ப்போதக சைய விஷ்ணு இருக்கேன், காரணோதக சைய விஷ்ணு இருக்கேன், பரமாத்மா இருக்கேன். இவ்வளவு பொட்டன்சி இருக்கான்னா அவங்களுக்கு, மூடர்களுக்கு தெரியாது. அவங்க வந்து ஏளனம் செய்கிறார்கள். அப்ப நம்மள மாதிரி பக்தர்கள்லாம் இந்த மாதிரி, இப்ப நம்மளே இப்ப பகவத்கீதை வந்து எவ்வளவு பேர் நம்மள வந்து சொல்லுவாங்க, இப்பவே எடுத்து பண்ணோம், ஏன் இவ்வளவு டெய்லி என்ன பகவத்கீதை வேண்டி இருக்கு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. நாங்கெல்லாம் கேட்டிருக்கோம். அட்லீஸ்ட் அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்துன்னா டோன்ட் கேர். ஏன்னா அவங்க வரலன்னா அதுக்கு நம்ம அவ மாதிரி வீழ்ச்சி அடைய வேண்டாமே. முடிஞ்சா அவ நம்ம லெவல்ல வரட்டும் இல்லையா? சரி, வருவாங்க, இன்னைக்கு எல்லாரும் நாளைக்கு வருவாங்க. ஆனா நம்ம முன்னுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம பாதை நம்ம சூஸ் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த லெவல் 2 பண்ணுவோம், லெவல் 3 பண்ணுவோம். அவங்க அப்ப திரும்பி அன்னைக்கே சொன்னா நான் கேட்கல, சரி இப்ப 18 days கோர்ஸ் பண்ணலாம்னு அப்பதான் வருவாங்க. நம்ம மேல இருப்போம், மேல இருந்து பாத்துக்கலாம். சோ நம்ம பாதையை நம்ம பிக்ஸ் பண்ணிடலாம். அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். என்னதான் அவெல்லாம் முட்டாள்கள், மூடர்கள் சொல்லிட்டு போட்டு. மோகாஷா மோக கர்மாணோ மோக ஜான விசைதசக ராட்சசீம் ஆசுரிம் ஏவ சைவன ச அண்ட் ஆல்சோ. இது நம்ம இதுல மேலும் மற்றும் அப்படி தமிழ்ல சொல்றப்பல இந்த மாதிரி சைவம் போட்டிருக்கு. சைவன்னு படிக்கலாம், நான் சும்மா உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி காட்டினேன். ச ஏவ ராட்சசி, ராட்சச குணங்கள். அசுரி சுரானா நல்ல குணம், தெய்வீக குணம். அசுர குணம்னா அது அசுர குணம், அவ்வளவுதான், ஆப்போசிட். அண்ட் ஆல்சோ த ராட்சசியம் அண்ட் ஆல்சோ அசுரியம். அப்ப இந்த சான்ஸ்கிரிட்ல இப்படி போடுவாங்க. பிரகிருதி மோகினிம் ஸ்ருதாக. இவ்வாறு குழம்பியவர்கள், யாருக்கு வந்து மூளை இல்லாம மூடர்களா இருப்பாளோ அவங்க ஏதோ ஒரு மயக்கத்தை இருப்பாங்க, அவங்களுக்கு மாயை மறைத்திருப்பாங்க. அதான் பகவத்கீதா கிளாஸ் எல்லாம் வரமாட்டாங்க, புரியாது, அக்செப்டும் பண்ண மாட்டேன், சொன்னாலும் புரியாது, அந்த மாதிரி டைப்ல இருப்பாங்க. அந்த மாதிரி குழம்பியவர்கள் ராட்சசத்தனமான கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர். யார் என்ன சொல்றாலும் ஓஹோ அப்படியானு ஏமாந்து விடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து அந்த நாள் தான் வரதில்லை. நம்ம என்னன்னாக்கா ஒரு ஏதோ தீர்மானம் எடுத்துட்டோம், இல்ல நான் வந்து ஜாயின் பண்ண போறேன், அதோட ஜாயின் பண்ணியாச்சு, சரி என்னதான் சொல்றாங்க பாக்கலாம், 18 days வந்து பாக்கலாம், நம்ம வந்துட்டோம். ஆனா அந்த மாதிரி உள்ளவங்க முதல்லயே வந்து வராதுக்கு விட்டுருவாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி புரியும்? ஒண்ணும் புரியாது. சோ அவங்க வந்து நாத்திகர்லாம் ஏதாவது சொன்னா அதையும் நம்புவாங்க. அப்புறம் ராட்சசத்தனமான கருத்துக்கள் ஏதாவது சொன்னா அதையும் நம்புவாங்க. அந்த மாதிரி அதாவது அந்த இதுலதான் அவங்களுக்கு வந்து அவ வந்து கவரப்படுகிறார்கள். அத்தகைய மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான அவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன. இந்த மாதிரி படித்துன்னா நான் வந்து வேலையில பிஸியா இருக்கேன், கோயிலுக்கு எல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பார்த்துப்போம்? டிவி பார்த்துப்போம், ஏதோ சீரியல் பார்த்துப்போம், வாட் எவர் சம்திங். இதுதான் இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு லைஃப்ல தெரியுமே தவிர கோயிலுக்கு போகணும், ஜப்பா பண்ணணும், இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணணும் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்க. சோ இதான் திராசை. எப்போ சொல்லுவேன் இல்லையா, இவ்வளவு பௌதிக ஆசை வச்சுருக்கோமோ, டிவி பார்க்கணும், சீரியல் பார்க்கணும், தூங்கணும், அது இது வரும்போது என்னது ஆசுரம். இந்த மாதிரி அசுரி சண்டை, சச்சரவு, பொறாமை, கோபம் இதெல்லாம் இருக்கும் நம்ம கிட்ட. வரப்போற சாப்டர்ல அதெல்லாமும் பார்ப்போம். அப்ப அது என்ன, அதெல்லாம் அமுங்கிருக்கும். அப்ப நம்மளோட தெய்வீக ஆசை என்ன, தெய்வீக என்னது இதுல போட்டிருக்கேன், பலன் அறிவு பயிற்சி ஆகிய மயங்கின அவர்கள் முக்திக்கான ஆவல்கள். இந்த இங்கேருந்து விடுதலை பெற்று நம்ம வந்து பகவானோட இடத்துக்கு போனோங்கிற அந்த ஆசையே போயிடும், இருக்கவே இருக்காது, அவங்களுக்கு தெரியறது இல்லை. சோ அது மேல இருக்கும், நம்ம இது அமுக்கி இதுலேயேதான் இந்த கஷ்டத்திலேயே நம்ம இருப்போம். சொல்ல என்ன பண்ணோம், நம்ம அதுல எல்லாம் இல்லை, நம்ம அழகா படிச்சுட்டு இருக்கோம். அடுத்த லெவல் 2 போவோம், லெவல் 3 போவோம். இந்த மாதிரி படிச்சு முன்னேறிட்டு போலாம். மகாத்மானஸ்து மாம் பார்த்த தெய்வீம் பிரகிருதி ஆஸ்ரிதாக பஜந்த்யனன்ய மனசோ ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். ஜானகிராமன் பிரபுஜி அட்வைஸ் பண்றா. அடுத்த ஸ்லோகம் படிங்க பிரபுஜி.
பிரித்தாவின் மகனை குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கை பாதுகாப்பில் உள்ளனர். இந்த மாதிரி மகாத்மாக்கள் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, வீட்டுல அப்புறம் சன்னியாசி எடுத்துட்டார். அதுக்கு ஆனா அவருக்கு முன்னாடி எப்படி வீட்லயே பஜன் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. அம்மா அப்பா எல்லாம் அவ்வளவு பக்தி. அப்போ சின்ன வயசா இருக்கும்போது என்ன விளையாடினார், தேர் இழுக்கிற, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தோம் இல்லையா, தேர் இழுக்கிற அந்த தான் அவளுக்கு எல்லாம் விளையாட்டு. அப்பவும் பக்தி விளையாட்டும் அவங்களுக்கு பக்தி இதாதான் இருந்தது. அப்புறம் என்னது, அவரோட எல்லாம் வாழ்நாள் எல்லாம் முடிச்சு எல்லாம் நம்ம டியூட்டின்னு இருக்குல்லையே அதெல்லாம் முடிச்சு, ஆனா சைட் பை சைட் பக்தி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஆச்சாரியாவை பார்த்து யங் ஏஜ்லயே, காலேஜ் போற ஏஜ்லயே ஆச்சாரியாவை ஃபாலோ பண்ணி அவங்க என்ன சொல்றவங்களோ அதெல்லாம் கேட்டு எல்லாம் புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் தான் ஒரே இதா வந்து சரி இனிமே வந்து நான் வெளியூர் என்னோட டியூட்டி ஆயாச்சு, பசங்களா பெரியவாள் ஆயிடுச்சு, இனிமே அவங்கள விட்டுட்டு அப்படியே நான் நிர்கதியா விட்டுட்டு போகல, அவங்களுக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போறேன்னு சொல்லிட்டு கையில ஒரு காசு எடுத்துக்கல. 35 ரூபா, அந்த காலத்து 35-40 ரூபா எடுத்துன்னு போயிருக்காரு. எங்க கப்பல்ல ஏறி அந்த 2.5 மாசம் 3 மாசம் கப்பல்ல ஏறி யூஎஸ் போயிருக்காரு. அப்பதான் ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்திருக்கு. ஏன்னா வயசாயிடுச்சு, அப்பவே 70 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனாலும் எப்படி இல்ல ஆச்சாரியார் என்னோட குரு சொல்லியிருக்காரு, அதை கேட்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அப்புறம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் போயிட்டு, யூஎஸ்ல எல்லாம் போயிட்டு இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு ஜே நடக்கிறது இல்லையா. ஒரு இதுல இஸ்கான்ல பார்த்தா அப்படி கூட்டம் அலமோதின்னு இருக்கு. அது எவ்வளவு பக்தர்கள்லாம் இப்ப இன்க்ரீஸ் ஆயாச்சு. சோ என்னது, இந்த மாதிரி குழப்பமடையாத பக்தர்கள் மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். இப்போ வாழ்க்கைலாம் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு வைஷ்ணவாவா இருந்து பகவானோட பக்தர்களா இருந்தாலும் நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைச்சிடும். அதனால இப்ப ஷெல்டர் ஃபார்ம்ல இப்ப நீங்க கேட்டிருப்பீங்க, நேற்றுக்கு தான் நம்ம பேசணும். யாரெல்லாம் வந்து 16 ரவுண்ட் பண்றாங்க, யார் 2 ரவுண்ட் பண்றாங்க. இப்ப நீங்க இப்பதானே வந்திருக்கீங்க, இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்கு அப்புறம் வந்து நல்ல ஜப்பாலாம் டெய்லியே பண்றீங்க. ஒரு மாலை, நிறைய எல்லாம் வேண்டாம், ஒரு மாலைன்னா 108 டைம்ஸ். இப்போ கிளாஸே வந்து பண்றீங்க, ஈஸியா தான் இருக்கும். ஒரு 10-12 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிடும். அது நீங்க நித்தியம் பண்ணிட்டே இருக்கும். அது 18 days கோர்ஸ் இருந்தா என்ன, இல்லைன்னா நான் வீட்டுல ஒரு டைம் டேபிள் மாதிரி இதுக்கப்புறம் நான் வந்து பண்ண போறேன். குளிச்சுட்டு பண்ணலாம், குளிக்காம பண்ணலாம், எப்ப வேணா பண்ணலாம். சாப்பிடறதுக்கு முன்னாடி பண்ணலாம், சாப்பிட்ட அப்புறம் பண்ணலாம். அவ்வளவு ஃப்ரீடம் இருக்கு. அப்ப நாள் முழுக்க ஒரு 10 minutes 15 minutes பகவானுக்கு எடுக்க முடியாது, தாராளமா எடுக்கலாம். மனசு இருந்தா, மனம் இருந்தால் மார்க்கம் கிடைக்க முடியாது. அந்த மாதிரி அப்ப அந்த மாதிரி பண்ணும்போது என்ன, நம்ம வந்து ஒரு பாதையில வந்துட்டோம்னு அர்த்தம். அப்போ குருவோட ஆசிரியம் கிடைக்கும். குருவோட ஆசிரியம்னா என்னது, அவரோட ஷெல்டர். அதுதான் நம்ம வந்து அது ஷெல்டர் ஃபார்மா கொடுத்து அதை ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் ஓகே. பிரித்தாவின் மகனை குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதிபுருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ளனர். வந்து மூச்சு விடுறது எல்லாமே கிருஷ்ணா கிருஷ்ணா, எந்த நேரமும் கிருஷ்ணா கிருஷ்ணா பண்ணிட்டு இருப்பாங்க. எழுதுறது என்ன, பாகவதம் எழுதுறது, மீனிங் எழுதுறது என்ன, அப்புறம் பாகவதம் கதையெல்லாம், கதை மாத்திரம் இல்ல சொல்லணும், வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பாகவதம் எல்லாம் ஹவு டு லிவ் லைஃப், அதுவே அப்படித்தானே இருக்கு. கிருஷ்ணா என்ன பண்ணாரு, எது பண்ண, அப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, இப்படி இருக்கணும். சோ இது வந்து ஒரு மாதவேந்திர புரியோட ஸ்டோரி இருக்கு, அது சொல்லிடுவேன். பின்னாடி பெருசா போட்டிருக்கேன், அது வந்து நான் ஷார்ட்டா சொல்லிடுவேன். இவர் தான் மாதவேந்திர புரி. ரொம்ப இது பக்தி, பகவானோட தியானத்தை. அப்பெல்லாம் நடப்பயணமா தானே ஒரு ஊருக்கு போகணும்னா அப்படிதான் போவாங்க. அப்ப வந்து ஒரு ஊருக்கு அவர் நடந்து வர்றார், டயர்ட் ஆயிட்டார். அப்புறம் வந்து இந்த ஒரு மரத்துக்கடியில உட்கார்றாரு. அப்போ ரொம்ப இது ஃபாஸ்டிங்கும் அண்ட் ஒரு டயர்ட் ஆயிட்டார். சரி உட்கார்ந்து, தண்ணி இல்ல ஒண்ணு இல்ல, அப்படி உட்காந்துட்டார். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துனா பிகம் ஆல்ரைட் அப்படின்னு உட்காந்துட்டார். அங்க என்ன ஒரு மாடு மேய்க்கும் ஒரு பிள்ளை வந்துட்டு, இந்தாங்க பால் குடிங்க, நீங்க வந்து பசியா இருக்கீங்க இல்லையா, பால் குடிங்கன்னு சொல்றோம். எனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி தெரியும் நான் வந்து பசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்ல ஒரு நிறைய லேடிஸ் எல்லாம் அங்க போயிட்டு இருந்தாங்க, அவங்கதான் சொன்னாங்க அந்த மரத்தடியில ஒரு சாமியார் உட்காந்துருக்காரு, அவருக்கு பால் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தாங்க பிடிங்க, எனக்கு போனோம், மாடு மேய்க்கிறதுக்கு போனோம், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் திரும்பி வந்து அந்த என்னது அந்த பாட் அதை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. இவருக்கு அதிசயம், இந்த பிள்ளைக்கு எப்படி தெரிஞ்சது என்னை பத்தி, நான் வந்து பசிச்சுட்டு இருக்கேன், டயர்டா இருக்கேன், ஓகே எங்கேருந்தோ இருக்கிற பிள்ளை வந்துட்டானே அப்படின்னு. அது குடிச்சு முடிச்சு எல்லாம் பாக்குறாரு, வரவே இல்லை. அப்புறம் அவருக்கு வந்து கனவுல வருது, அவரே இந்த பிள்ளையே நான் வந்து புதற்குள்ள இருக்கேன், நீ வந்து என்ன அங்கேருந்து காப்பாத்து, எனக்கு வந்து மழை வெப்பம் குளிர் எல்லாம் நான் தாங்கிட்டு அந்த ஒரு இடத்துல வந்து புதைஞ்சு கிடப்பேன், நான் என்னைய வெளியிலடு அப்படின்னு. எனக்கு ஒரே அதிசயம், வந்த பிள்ளை அதே பிள்ளை எனக்கு கனவுல வர்றாரு. அப்ப யாரு என்ன சொல்லுது, அடுத்த நாளைக்கு அந்த ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டு அங்க தோண்டி பார்த்தா ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது, அவங்களுக்கு இதே மாதிரி ஒரு விக்கிரகம் கிடைக்கிறது. அப்போ ஓஹோ இது வந்து வந்தது கடவுள் தான் தெரிஞ்சுக்கிட்டவன். அந்த ஒரு கோபால் அவரை வந்து ஒரு ஸ்தாபனம் பண்ணி அவருக்கு ஒரு கோவிலே கட்டிடுறாங்க. இப்ப அந்த குழு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓஹோ உனக்கு இந்த கனவில் இதை மாதிரி வந்திருக்கே அப்படின்னு இவரை புகழ்த்தி எல்லாம் பண்றாங்க. ஆனா இவருக்கு புகழ வேண்டாமே, ஐயோ எல்லாம் என்ன புகழறாங்க, அப்ப நான் இந்த இடத்துலயும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் எங்க போறார், பூரி ஜெகநாத் போறார்.
அது போற வழியில திரும்பி வந்து எல்லாம் நடப்பயணம் தான். அப்பெல்லாம் இந்த இதெல்லாம் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கிடையாது இல்லையா? நடப்பயணமா போகும்போது ஒரு ஊருக்கு வர அந்த ராத்திரி தங்கறதுக்கும் வேணும். சரி இந்த ஊர்ல வந்து தங்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல வந்து தங்கும் போது என்னதுன்னா ஒரு கோயில் பாக்குறாரு. சரி இந்த கோயில்ல வந்து ஆர்த்தி எல்லாம் நடக்குது, அதையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த கோயில்ல இது சுவாமி பேர் என்னது? கோபிநாத். ஓ அச்சா கோபிநாத்தா, ஓ சரி. அப்ப அந்த பூஜாரிட்ட கேட்கிறேன், இந்த கோபிநாத்துக்கு நீங்க என்னெல்லாம் இது நைவேத்தியம் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு. ஏன்னா இவருக்கு என்ன ஆசைன்னா, நம்ம இருக்கு நாம் இந்த இது என்னது கோபால்ஜிக்கு வந்து அதே நைவேத்தியம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது சொன்னா, நாங்க வந்து கீர் தான் பண்ணுவோம். கீர்னா பாயசம். நாங்க பாயசம் தான் இங்க ஆஃபர் பண்ணுவோம். தினமுமே பாயசம் பண்ணுவோம். ஓஹோ அப்படியா, சரி சரி. ஏன்னா இவர் மனசுல என்ன இருக்கா, அதே பாயசம் நம்ம கோயில்லயும் பண்ணணும். நான் அந்த நம்ம இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்களே ஊர் மக்கள் எல்லாம் குழல் தோண்டி அந்த விக்கிரகத்தை எடுக்க அப்படின்னு நினைச்சுட்டு இதெல்லாம் அட்டென்ட் பண்றேன். அப்புறம் என்ன தாட் வந்து கொடுத்தனாக்கா, அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்றாங்க, ஆர்த்திக்கெல்லாம் இது வச்சிருக்காங்க. அந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு இது எப்படி இருக்கும் டேஸ்ட், கீர் சொல்றாங்க, இந்த டேஸ்ட் எப்படி இருக்கும்னு திங்க் பண்ணி பாக்குறேன். திங்க் பண்றதுக்குள்ள அவருக்கு வந்து ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன், அவருக்கு இன்னும் பகவானுக்கு ஆஃபரே பண்ணல, பிரசாதம் கொடுக்கல, அதுக்குள்ள நான் வந்து அதோட டேஸ்ட் மாதிரி திங்க் பண்ணிட்டேனே, எவ்வளவு பெரிய அபச்சாரம் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருந்துறாரு. இந்த மாதிரி நான் நினைச்சுட்டேனே அப்படின்னு. அப்புறம் சரி அதெல்லாம் ஆர்த்தி எல்லாம் முடிஞ்சுட்டு இது அவர் போயிடுறாரு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப அங்க எவ்வளவு பக்தர்கள் வரான்னு பூஜாரிக்கெல்லாம் தெரியாதே. இப்ப எல்லாருக்கும் கொடுத்த பிரசாதமா நைவேத்தியம்லாம் கொடுத்துட்டு எல்லாம் அழுத்து மூடி எல்லாம் பண்ணி ராத்திரி கதவையெல்லாம் சாத்தி அவர் படுத்துட்டு போயிட்டார். அவரோட கனவுல வர்ற பகவான். அந்த பகவான் வந்து கோபிநாத் அவர் வந்த பகவான் எழுப்புற, நீ வந்து எழுந்திரு கோயில தொறா அப்படின்னு. என்ன அப்படி கேட்டா ஒரு வந்து 12 பாட்டு வச்சிருக்காங்க. இன்னொரு பாட்டு நான் வந்து அது ஒழிச்சு வச்சிருக்கேன். அந்த இவர் சொல்லி 12 பாட்டு தான் நான் கரெக்டா வச்சேனே, அந்த 12 பாட்டுல இருக்கிறது எல்லாம் நிவேதியமா எல்லாருக்கும் பிரசாதமா கொடுத்துட்டேன்னு. இல்ல நீ தொறா, அந்த திரைக்கு பின்னாடி நான் வச்சிருக்கேன் பாரு அப்படிங்கிற. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அங்க இருக்க ஒரு பாட், அந்த பானையில வந்து பிரசாதம் இருக்கு. ஆஹா கடவுளே இப்படி வந்து அப்புறம் என்னன்னா அந்த ஒருத்தர் வந்தார் இல்லையா, உங்ககிட்ட கேட்டார் இல்லையா என்ன பிரசாதம் அப்படின்னு. அவர் வந்து அதை டேஸ்ட் பார்க்கணும்னு வந்து ஆர்வப்பட்டார். வேற ஒரு அவரோட கட்டின கோயிலுக்கு அவர் பிரசாதம் சாப்பிடாம போயிட்டார். நீ அவரை தேடிட்டு போ, அவருக்கு வந்து இது கொடு அப்படின்னு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா எடுத்து, ஏதோ ஒரு பக்தன் வந்தான்னு கேட்டா அவரு போயிட்டு பகவான் கனவுல வந்து இந்த மாதிரி சொல்றாரு, அவர் வேற ஒழிச்சு வச்சிருக்காரு. அப்ப இவரு இந்த ஆளு எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். அந்த ஒரு ஆளை தேடின்னு போறார் மார்க்கெட். இவர ஒரு மார்க்கெட் யாரும் இல்ல அந்த இடத்துல, இப்படியே ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டு இருக்கார். அங்க ஏதோ ஒரு இடத்துல தங்கி உட்கார்ந்து இருந்தார். இவர் வந்து கூப்பிட்டு என்ன சுவாமிஜியோ என்ன சொல்லிட்டு வரும்போது இவர் பாக்குறாரு. என்னதான் கூப்பிடுறீங்களா? ஆமாமா உங்களதான் நான் தேடிண்டே வந்தேன். நீங்க வாங்க வாங்க, இது வந்து இல்ல இது வந்து பிரசாதம் பகவான் உங்களுக்கு கொடுத்திருக்கா. என்ன விசேஷம்னா இப்படியே என்னோட கனவுல தோன்றினார் அவர். நான் எல்லா பிரசாதம் விநியோகம் பண்ணிட்டேன், எல்லாம் முடிச்சு கோயில் கதையை மூடி நான் தூங்க போயாச்சு. ஆனா வந்து எனக்கு கனவுல வந்து உங்களுக்குன்னு ஒரு இது பாயசம் வச்சிருக்காராம். அப்ப நீங்க அதை எடுத்து இந்தாங்க சொல்லிட்டு பிரசாதம் கொடுத்தோன்னு இது ரொம்ப ஆனந்தப்படுறாரு. ஆஹா பகவான் எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்றாரா அப்படின்னு. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுறது ஊர் மக்களுக்கு எல்லாம். திரும்பி எல்லாரும் ஓ சுவாமிஜி வந்துட்டான்னு இது அவருக்கு திரும்பி அப்பா நான் இவ்வளவு பெரிய சுவாமிஜி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி அங்கிருந்து இவர் சொல்றார். எனக்கு வந்து ஆக்சுவலி என்னன்னாக்கா அது ஸ்டார்டிங்ல மறந்துட்டேன். இந்த கோபால் என்ன சொல்றேன், நான் அந்த இதுல இருக்கேன் இல்லையா, ரொம்ப எனக்கு சூடா இருக்கு, மழை வெயில் எல்லாம் அடிச்சு நான் அந்த புதற்குள்ள இருக்கேன், என்ன எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விக்கிரமா வைக்கிறாங்க. அப்போ எனக்கு சொல்றேன் எனக்கு ரொம்ப சூடா இருக்கு, உடம்பு ரொம்ப எரியறது, எனக்கு வந்து பூரி ஜெகநாத்ல இருந்து சந்தனம் கொண்டு வாங்க அப்படிங்கிற. அதுக்கு வழிதான் இவர் போறார். அந்த நான் சொல்ல விட்டு போயிடுது. அப்ப போயிட்டு இருக்கும்போது இந்த கோபிநாத் இதையும் பார்த்துட்டு அப்புறம் இவர்கிட்ட சொல்ற அந்த பூஜாரிட்ட, நான் வந்து என்னோட கோவில் வந்து இவர் இருக்கார் இல்லையா கோபால்ஜி, அந்த கோபால்ஜிக்கு சந்தனம் வந்து பூரி ஜெகநாத்ல இருந்து கொண்டு வரணும் அப்படி எனக்கு கனவு வந்தது. அதுக்குதான் நான் வந்து போயிட்டு இருந்தேன். நடுவில் உங்க கோயில் இப்படி தங்கி இந்த மாதிரி ஆச்சு. ஓ சரி சரி போயிட்டு வாங்க அப்படின்னு. இதெல்லாம் வழியில எல்லாம் பார்த்தா இல்ல இவரை பார்த்தா அப்படி நமஸ்காரம் பண்றது. ஆஹா உங்களுக்கு கனவுல வந்தாராமே, இப்படி எல்லாம் நடந்ததாமே, பகவானே ஒழிச்சு வச்சு உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்தாலுமே அப்படின்னு. அப்புறம் ஒளிஞ்சு ஏதோ காட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் போறாரு. எங்க ஆளுகள் நடமாட்டம் இல்லையோ அங்க இருந்தெல்லாம் போறாரு. அப்புறம் பூரி ஜெகநாத் வரார். அங்கேயும் பார்த்தா எல்லாரும் தெரிஞ்சாச்சு. இவர் வரத்துக்குள்ள அங்க வந்து ஆஹா இவர் தான் அந்த ஆச்சாரியார், இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்படி இப்படின்னு. அப்புறம் இவரை ரொம்ப கொண்டாடி எல்லாம் பண்ணி அங்க வந்து சந்தனம் எல்லாம் அரைச்சு கொடுக்குறாங்க. ஏன்னா இப்ப பெரிய ஆளு தெரிஞ்சு போயிட்டேன். நிறைய ஆளுகள்லாம் சந்தனம் அரைச்சு கொடுக்குறாரு. நிறைய சந்தனம் கலெக்டா எடுத்து அப்புறம் நல்ல வழிபாடு பண்ணி சரி நான் போறேன், என்னோட கோபால்ஜிக்கு இதெல்லாம் பூசணும்ப்பா, ரொம்ப எரியறதான் அவருக்கு உடம்பெல்லாம் எரிஞ்சுட்டு இருக்கேன், நான் பூசணும்னு சொல்லிட்டு திரும்பி ரிட்டர்ன் கம்ஸ். திரும்பி வரும்போது திரும்பி இதே அந்த ஊருக்கே வர இது இந்த கோபிநாத் அந்த ஊருக்கு வந்தோடனே திரும்பி அங்க தங்குறார். அந்த கோயில தங்கிட்டு அந்த இருக்கும்போது அவருக்கு கனவுல வருது என்னது,
இவர் கோபால்ஜி வந்து சொல்றார், நீ இப்ப இந்த கோபிநாத் அந்த கோயில இருக்க இல்லையா, நான் கோபிநாத்தும் நான் தான், இந்த கோவிந்த்ஜியும் நான் தான். நீ திரும்பி என் கோவிந்த்ஜி நீ கட்டின கோயில்லாம் வந்து என் மேல அந்த சந்தன காப்பெல்லாம் நம்ம சொல்றோமே அந்த மாதிரி பூசறதை விட இந்த கோபிநாத்துக்கு நீ சாத்தினாலே எனக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிற. அப்போ காலையில என்னன்னு சொல்றாரு அந்த பூஜைகிட்ட, இந்த மாதிரி எனக்கு சப்னம் வந்தது, அப்ப நீங்க வந்து இந்த நான் அங்கிருந்து அரைச்சு கொண்டு வந்ததுல நீங்க வந்து இந்த கோபிநாத்கே பூசுங்க. எல்லாம் பூசினோன்னு அவருக்கு திரும்பி அதெல்லாம் அந்த டைம்ல இப்பதானே அசரீரி எல்லாம் நம்ம அந்த மாதிரி தானே ஸ்டோரி கேட்டிருக்கோம். இவங்க வந்து உறங்கும் போது தூங்கும் போது இது ஒரு கனவு வரும்போது அவங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்போ கோவிந்த்ஜி சொல்றாராம், ஆஹா எனக்கு நீங்க வந்து சந்திரகாப்பு பூசிட்ட, எனக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த கோவிந்த்ஜியா இருக்கிறதும் கிருஷ்ணர் தான். இந்த மாதிரி ஒரு பேரு தான் வித்தியாசம். இந்த மாதிரி கோபிநாத், அந்த கோபிநாத் இன்னும் இருக்கு கீர்ச்சோ, அவர் வந்து கீர் திருடி வச்சார்லயே, கீர்னா என்னது பாயசம் திருடினா கோபிநாத் அப்படின்னு அவருக்கு பேராம். கீர்ச்சோர் கோபிநாத் அப்படின்னு இன்னைக்கு இருக்கு. அது ஏதோ ஒரு அதுலதான் பெங்கால்ல ஏதோ ஒரு பெங்கால் ஒடிசால அந்த கோயில் இன்னமும் இருக்கு. அதெல்லாம் வழிபடுறாங்க. இது ஒரு ஸ்டோரி, இந்த மாதவேந்திரபுரியோட ஸ்டோரி. அதை வந்து நான் ஷார்ட்டா சொல்றேன்னு நினைச்சு கொஞ்சம் நீட்டியே சொன்னேன். ஆனா படிக்கணும்னா இன்னும் டைம் எடுக்கும், அதனால நான் சொல்லி முடிச்சேன். இன்னும் ஒரு ஸ்டோரி கூட இருக்கு. ஹரே கிருஷ்ணா, சீக்கிரம் முடிச்சுடலாம். ஓகே. ஜானகிரமன் பிரபுஜி படிங்க. மாதாஜி, சததம் கீர்த்தியந்தோ மாம் யதந்த சத்ருட ஹிருதா நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தாய நித்யயுக்த உபாசதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சதத்தம் கீர்த்தயந்தோ மாம், எப்பொழுதும் என்னை வந்து தொண்டு புரிஞ்சு எனக்கு வந்து கீர்த்தனம் பாடின்று அப்படிங்கிறார் பகவான். எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் திருடவிரதாக விரதம் மேற்கொண்ட, எப்படி நம்ம வந்து ஒரு விரதம் மேற்கொண்ட அதை கடைபிடிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நிச்சயமா அது பண்ணியே தீர்வேன். என்னது ஒரு ஜப்பமா இருக்கட்டும், நீங்க அப்படித்தானே வரீங்க இல்லையா, இந்த 18 days கோர்ஸ் இஸ் சோ இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு தோன்றது, கரெக்டா அந்த டைம்ல வந்து அட்டென்ட் பண்றீங்க, ப்ரையாரிட்டி இதுதான் அப்படின்னு. அப்புறம் சிலப்போ ஏதாவது ஆயிடும், நெட்டு கிடைக்கல, வேற எங்கேயோ அவசரமா போயிட்டீங்க, அந்த மாதிரி தட் இஸ் எக்ஸ்கியூஸ். ஆனா மனசுல இருக்கு இல்லையா அது வரணும்னு. இதெல்லாம் வந்து ஒரு விரதம், ஒரு ஜப்பா, என்னது ஒரு யாகம் யஜ்யம் பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான். இது எல்லாமே பக்தி மார்க்கத்துல இது ஒன் ஆஃப் த திங்ஸ். அட்டெண்டிங் கிளாஸஸ் ஆல்சோ ஒரு பக்தி மார்க்கத்துல தான் இருக்கீங்க. திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நிச்சயமாக என்னை வழிபடுகின்றனர். சின்ன குழந்தைகளா இருக்கட்டும், இவாளும் மகாத்மா மாதிரி தான், எந்த நேரமும் இது பண்ணி பகவானுக்கு வந்து தொண்டு புரிஞ்சுன்னு பஜன் பாடின்னு அந்த மாதிரி இருக்காங்க. பஜன்லாம் தெரியுதுன்னா ஹரே கிருஷ்ண நாமஜபம் கண்டிப்பா சொல்லிருக்கலாம். சரி, இதுல ஒரு ஸ்ரீல பிரபுபாவும் குறிச்சுட்டு அவர் எந்த நேரமும் இத பொருளுரை எழுதுறது என்ன, ஸ்பீச் கொடுக்கறது என்ன, கிருஷ்ணனை பத்தி சொல்றது என்ன, இன்னும் விளக்கம் சொல்லிட்டே இருப்பார், நிறைய விளக்குறை சொல்லிட்டே இருப்பார் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி மகாத்மாக்கு பக்தியுடன் நித்தியமாக பகவானை வழிபடுகிறார்கள். பிதா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிதாகம் வஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓங்கார ரிக்ஸாமயஜுர் ஏவச்ச. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே. எல்லாம் அவர்தான். நமக்கு வந்து என்ன அவர்தான் படைத்திருக்கார், பிரம்மாவே அவர்தான் படைத்திருக்கார். பிரம்மா மூலமா நம்ம படைக்கப்பட்டோம். ஆனா என்னது பிரம்மாவை படைத்தே அவர்தான். இப்ப என்னது பிரம்மாவோட தந்தை இருந்துச்சுன்னா நமக்கு யாருச்சு, தாத்தா. அதான் பாட்டனார் அப்படி போட்டுருக்கு. நம்மளோட பாட்டனார் கிருஷ்ணன். எல்லாமே நான் தந்தையாவும் இருக்கேன். இப்போ நான் என்னோட கிரியேஷன்ல தான் எல்லாமே இருக்கு. உங்களையும் கிரியேட் பண்ணதுனா பட் த்ரூ பிரம்மா. பட் படைத்தவன் நான் தான். வேற எதுவும் ஒரு அகம் பீஜ பிதா அப்படின்னு, நான் தான் வந்து அந்த சீடு கிவிங் ஃபாதர். அந்த சீடுக்கு என்ன சொல்லுவா, விதை. ஒரு விதையில வந்து அவ்வளவு ஒரு மரம் இருக்கு, அந்த ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அது போல வந்து உங்களோட எல்லா ஒரு செல்லையும் நான் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் செல்லு போட்டதும் நான் தான். அதனாலதான் நீங்க வந்து இந்த மாதிரி இன்னைக்கு உருவம் எடுத்துன்னு இருப்போம்னாக்க தேங்க்ஸ் டு பகவான். அப்போ பகவான் வந்து பீஜ பிதா, நம்ம வந்து பிதா. அதுலயும் வந்து பிதா சொல்ல, பிதானா அப்பா. அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்த பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே. எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அதுவும் பகவான் தான். எதெல்லாம் புரியப்படலை அதுவும் பகவான் தான். அப்புறம் என்னது, தூய்மைப்படுத்தும் பொருளும் நான் தான். அது என்னது ஓம். ஒரு ஸ்லோகத்தை பார்த்தா என்ன நம்ம ஜப்பம் பண்ணாலும் என்ன யஜ்யம் பண்ணாலும் ஓம் சொல்லிட்டுதான் போடுவாங்க. புஷ்பம் போடுறதா இருக்கட்டும், இல்ல அக்னியில ஏதாவது போடுறதா இருக்கட்டும், ஓம். அந்த ஓம் யாரை குறிக்கிறது, பகவானை தான் குறிக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம நீரின் சுவை எல்லாம் பார்க்கும்போது ஓம்ங்கிறதும் அவர் தான் போட்டுருக்கு. திரும்பி வந்திருக்கு, இன்னும் வந்துட்டே 10th 11th நாளைக்கு நாளைக்கும். சோ அப்புறம் என்னது, நானே ரிக் சாம யஜுர் வேதங்களை
அதெல்லாமும் நான் தான். ரிக்வேதத்துல என்ன இருக்கு, சாமவேதம் இதுல எழுதிருக்கிறதுலாம் பகவானுடைய வேர்ட்ஸ் தான் இருக்கு. ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம் எல்லாமே நான் தான் அதுல இருக்கேன். அறியப்படும் நாலேஜ் என்னது, பகவானை பத்தி தான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு எங்க போறோம், பகவானுடைய உலகத்துக்கு தான் போறோம். எல்லாமே அவர்தான் சார்ந்திருக்கு. गतिर्भर्ता प्रभुः साक्षी निवास शरणं सुहृत् प्रभवः प्रलयस्थाனம் நிதானம் பீஜம் அவ்யயம். நானே இலக்கு நானே இலக்குன்னா எனக்கு அல்டிமேட் கோல். எல்லாருக்குமே எங்க சேரணும், கிருஷ்ணாடு தான் வரணும். இல்ல இன்னைக்கு உனக்கு நம்பிக்கை இல்லையா, ஓகே அடுத்த ஜென்மம் நம்பிக்கை வச்சுக்கோ. அடுத்த ஜென்மம் ஹியூமன் பீங்கா இருந்தா போலாம். நம்பிக்கை இருந்துட்டு வேறொரு உடல் எடுத்தா என்ன பண்ண முடியும், முடியாது. இப்ப நமக்கு எல்லாம் ஒரு சாதகமா இருக்கு. நல்ல உடல், ஆன்லைன் இருக்கு, ஃபீஸ் கிடையாது, வீட்டுல உட்காந்து அட்டென்ட் பண்ணலாம், எல்லாம் சௌரியமா இருக்கு. என்ன வேணும், டைம் எடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் காட்டணும். இது நம்ம பண்ண முடியலன்னா அப்புறம் தென் இட் இஸ் ஷியர் வேஸ்ட் இல்லையா. நம்ம ஹியூமன் லைஃப் எடுத்தது வேஸ்ட் தான். ஸோ நானே இலக்கு எல்லாத்துக்கும் எல்லா உயிர் வாழ்க்கையும் ஃபைனல் டெஸ்டினேஷன் அங்கதான். அங்க போய் தான் இறங்கணும். ஏன்னா அங்கேயும் தான் வந்திருக்கோம். we are all part and parcel of the Lord. இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அவருக்கு எவ்வளவு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் அவ்வளவு இருக்கு நம்ம கிட்ட. அவரும் சச்சித்தானது, நம்மளும் சச்சித்தானது. அவருக்கு அழிவு இல்லை, நமக்கு அழிவு இல்லை. அவர் பிறப்பற்ற, நம்மளும் பிறப்பற்றவர். டெத்தும் கிடையாது அவருக்கு, நமக்கும் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவரோட குழந்தை மாதிரி தான் இருக்கும். இப்ப சொன்னாரு பித்தான எல்லா அம்சங்களும் நம்ம கிட்ட, ஆனா நம்மளோட கொஞ்சம் இருக்கும், அவர்கிட்ட நிறைய அளவு நிறைய இருக்கும், அவ்வளவுதான். சோ நானே இலக்கு, எல்லா உயிர்வாழிகளின் இலக்கு நானே. நான் தான் காப்பவன், தலைவன், சாட்சி, வசிப்பிடம், அடைக்கலம் நினைக்கிறேன். மற்றும் மிக நெருங்கிய நண்பன் சுஹ்ருத். நம்ம பார்த்தோம் அதுவும் ஒரு இல்ல ஸ்லோகால. நான் நெருங்கிய நண்பனும் நானே. நானே படைப்பு அழிவு எல்லாவற்றின் ஆதாரம். படைக்கப்படுவதும் என்னாலே, அழிக்கப்படுவதும் என்னாலே அப்படிங்கிற தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையை அளிப்பவன் விதையும் நானே. நான் விதையும் மறைஞ்சு ஆவேன். தபாம் யகம் அகம் வர்ஷம் நிகிருணாம் யுத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் செய்வ மிருத்யுஷ்ச சத் அசத் சாகம் அர்ஜுன. ஃபுல்லாவே விடுதே பண்ண மாதிரி ஆயிடும். 9.90. அர்ஜுனா, நானே வெப்பத்தை கொடுப்பவனும் மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே. மழை இல்லாம வறட்சி வேணுமா, பகவானும் அதை பகவான் தான் பண்ணுவேன். இல்ல இப்ப கொட்டுன்னு கொட்டுறதே நார்த் இந்தியால எல்லாம் அப்படி வெள்ளம் எல்லாம் போறது, தண்ணிக்குள்ள முங்கி போறது, அதுவும் பகவான் தான் பண்றாரு. அந்த மாதிரி நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே, ஜடம் சேத்தனம் இரண்டும் என்னில் உள்ளன. பகவான் அந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், எல்லாமே அவர் தான் அப்படின்னு. அவரானா ஒரு ஸ்லோகத்தையும் கிளியரா பண்ணிட்டு இருக்கோம். त्रैविद्यमां सोमपापूत पापा यज्ञेरिष्ट्वा स्वर्गतिं प्रार्थयन्ते ते पुण्यमासाद्य सुरेन्द्रलोकम् अश्नन्ति दिव्यान्ति विदेव भोगान्. इदं पठिचोडे तेदं भुक्त्वा स्वर्गलोकं विशालं क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्मम् अनुप्रपन्ना तथागतं कामकामा लभन्ते. இருபதோட என்ன மீனிங், ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை எழுதுபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரு சொர்க்கலோகத்துக்கு போவா, யாரு புண்ணியம் பண்றவங்க. தட் மீன்ஸ் கர்மா. கர்மான யாகம் யஜ்யம், இப்ப பஜன் பண்றதே இல்ல, ஆனா ஒரு பலநோக்கு செயல்களோட பண்ணுவாங்க. நான் கேட்கிறேன், எனக்கு டைம் இருக்கு, நான் வரேன் கேட்கிறேன், அவ்வளவுதான் பண்ணுவோம். நம்ம இன்னும் அந்த லெவல் தான் இருக்கும். பகவானே நீங்க டைம் கொடுத்துருக்கீங்க, பகவானே நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருங்க, தேங்க்யூ பகவானே, எவ்வளவு பேர் தான் சொல்றோம். அதனால உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு நான் இதெல்லாம் அட்டென்ட் பண்றேன், உங்களை திருப்திப்படுத்த படிக்கிறேன், ரொம்ப ரேர் தான். அப்ப நம்ம என்ன பண்றோம், we are collecting the புண்ணியம். ஏன்னா பகவான் இன்வால்வ் பண்ணிக்கும் போது புண்ணியம் வருது. சோ அந்த புண்ணியம் எல்லாம் சம்பாதிச்சு எங்க போறோம், மேல் உலகத்துக்கு போறோம். லாஸ்ட் யார் இருக்க, பிரம்மா இருக்கிற உலகம் வரைக்கும் நம்ம போகலாம். அது எல்லாமே இது மேல் உலகம் தான். சோ அங்க போனா என்ன கிடைக்கும், எல்லாம் ரொம்ப உர்வசி எல்லாம் ஆடுவாளாம், நம்ம அழகா அப்படி 12 இது என்ன ஜாலியா எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாமா. சோமரசம் எல்லாம் கொடுப்பாளாம் அங்க ட்ரிங்க், அது ஒரு மாதிரி கிக் அடிக்கிற ட்ரிங்க் சோமரசம், அதெல்லாம் அருந்து கொடுப்பாங்களாம். என்னை அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன அப்ப இந்த ஜப்பா பண்றதெல்லாம் மறைமுகமா பகவான் தான் வழிபடுறாங்க. ஆனா ஃபுல்லா பண்றது இல்ல, மறைமுகமா பண்ணும்போது அது வரைக்கும் தான் போக முடியும். பகவான டைரக்டா அங்க கோலோக விருந்தாவனம் போனோம்னாக்கா
டோட்டலி ஃபோக்கஸ்ட் ஆன் காட். பகவான் உங்களுக்கு வேண்டி பண்றேன். ஒரு செயலையும் அந்த மாதிரி காட்டணும். அப்ப அக்கர்மா லெவல்ல போகும். இது வந்து கர்மா பண்ணி பண்ணி நல்ல கர்மா பண்றதுனால மேல் உலகம் போவா, புண்ணியங்கள் சம்பாதிச்சு அதனால அங்க போவா. சோமரசை அருந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். இதன் மூலமாக அவர் பாவ விளைவுகளில் இருந்து தூய்மை அடைந்து புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். அதுதான் போனோம். அது நம்ம ஹரே கிருஷ்ணா. யார் பேசினா? ருக்மணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, அடுத்தது என்ன? ஸ்வர்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்கள் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகத்தில் விழுகின்றனர். இவ்வாறாக புலன் இன்பத்திற்காக வேத மந்திரங்களை இவ்வாறாக புலன் இன்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர். அப்ப புண்ணியம் பண்ணாலும் என்ன வரும்? திரும்பி வந்து அதெல்லாம் அனுபவித்த அப்புறம் புண்ணிய கணக்கு தீர்ந்து விட்டதுன்னா திரும்பி பிறக்கணும். இந்த அர்த்தத்துல பிறப்போமா, இல்ல வேற பூச்சி புழுவா வேற ஒரு உலகத்தை பிறப்போமா, நாகங்களா பாத்தாளத்துல பிறப்போமா தெரியாது. அப்ப என்ன லைஃப் வேணா நமக்கு வரும். சோ அந்த மாதிரி நம்ம வந்து திரும்பி வீழ்ச்சி தான். இதுதான் வீழ்ச்சி தானே, நம்ம வந்து இன்னும் மேல போலி. யார்? ஜானகிராமன் பிரபுஜி படிங்க. நம்ம புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்கோ படிக்கணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணா படிக்கணும். நான் இங்க ஆக்சுவலி அனுஷ்யா சித்தியந்தோ மாம் ஏ ஜனா பிரயுபாசதே ஏஷாம் நித்யாவி யுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம் யகம். ஹரே கிருஷ்ணா. நல்ல ஸ்லோகம். இது எல்லாமே நல்ல ஸ்லோகம். இதுல வந்து யோகக்ஷேமம் வகாம்யகம் எங்க கேட்டா போல இருக்கா எல்லாருக்கும்? யோகக்ஷேமம் வகாம்யகம் யாருக்காவது தெரியும்னாக்கா சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் மியூட் பண்ணிருக்கா? துர்கா மாதாஜி இல்லையே? இல்ல மாதாஜி. ஸ்ரீபிரியா மாதாஜி நாட் அலோ. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவே இருக்கு. தெரியாதா உங்களுக்கு? ஓகே, ஸ்ரீபிரியா மாதாஜி சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. ஸ்ரீவித்யா வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ஹரே கிருஷ்ணா. யாரு ஹேண்ட் ரைஸ் பண்ணா? இல்ல ஹேண்ட் ரைஸ் பண்ணது யாரு? நான் மாதாஜி. நான் ஸ்ரீபிரியா. அப்ப சொல்லுங்க சொல்றாங்களே. அப்ப யார் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு? இல்ல இது நான் ஸ்ரீபிரியா சொன்னேன். ஸ்ரீபிரியா ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்க. அப்ப நாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அப்ப அவங்க திரும்பி அவங்க கிட்ட கேட்க வேண்டாமே. அப்ப நான் புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஸ்ரீபிரியா மாதாஜி நீங்களே சொல்லுங்க. எங்க கேட்டிருக்கேன்? எல்ஐசியோட லோகோல இது போட்டிருக்கோம். யோகக்ஷேமம் வகாமியகம் அப்படின்னா என்னது? உங்களுடைய எல்லாம் பணம் எல்லாம் போடுறோம் இல்லையா? இல்ல எல்ஐசில எல்லாரும் பணம் கட்டிருப்போமே. இது என்னது? நமக்கு இன்சூரன்ஸ். நம்ம இறந்து போயிட்டோம்னா அப்ப நம்ம மனைவிக்கு கிடைக்கணும். இல்ல வந்து நம்ம பேர்ல சப்போஸ் இஃப் யூ ஆர் ஃபீமேல், அப்ப எங்க ஹஸ்பண்ட் கிடைக்கணும், என் பிள்ளைக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பணம் எவ்ரி இயர் ஆர் எவ்ரி 3 months வாட் எவர் அந்த பிரீமியம் கட்டிகிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து கேரண்டி இல்ல. எல்ஐசில வந்து கட்டிட்டு இருக்கோம். அப்ப அவர் என்ன அந்த எல்ஐசில அந்த மாதிரி நம்ம இதுல இருந்து எடுத்து போட்டிருக்கா. யோகக்ஷேமம் வகாமியகம். நான் வந்து உங்களுடைய பணத்தை எல்லாம் பாதுகாத்து வைக்கிறேன். அப்ப உங்களுக்கு எப்ப வேண்டி வருமோ அப்ப கொடுக்கறேன் அப்படின்னு. எல்ஐசி பில்டிங்கே கவுந்து போகுது, அதுவே எரிஞ்சு போகுது, எல்லாம் பாக்குறோம். அது ஒரு மெட்டீரியல் தானே. எல்ஐசி பில்டிங் இஸ் வாட்? இட் இஸ் ஆல்சோ மெட்டீரியல். ஆனா பகவான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? எல்ஐசில எல்லாம் நம்பிக்கை வைப்போம், பகவான்கிட்ட நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறோம். பகவான் எல்லாம் பிரீமியம் கட்டலாம் சொல்றதே இல்ல. ஹரே நாம ஜபம் சொல்லுங்க சொல்றான். வேற ஒண்ணுமே கேட்கறது இல்ல. பணம் காசெல்லாம் கேட்கவே மாட்டேங்கிற. சோ இதுல என்ன கொடுத்திருக்கு? ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்யான்னு சொல்லிட்டு இது சான்ஸ்கிரிட் வேர்ட் தான். அனன்யா வேற ஒன்றும் இல்லாமல் ஒன்லி பகவானே தியானம் பண்ணி களங்கமற்ற பக்தியுடன் என்னை நித்தியமாக வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தும் அவர்களிடம் இருப்பதை காத்தும் நான் பாலிக்கின்றேன். இருப்பதை காத்தும் யோகக்ஷேமம். நான் வந்து ஃபர்ஸ்ட் அவளுக்கு என்ன இல்லைன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒன்லி வழிபட்டா போறோம். என்ன வந்து ஹரே கிருஷ்ணா நாம சொல்லிட்டே இருக்க. இது வேணும் அது வேணும் சொல்லவே வேண்டாம், கேட்கவே வேண்டாம். ஏன்னா அவர் தான் இருக்காரு, பரமாத்மா உள்ள இருந்து பாக்குறாரு. நம்ம எப்பெல்லாம் ஜபம் பண்றோம், எப்பெல்லாம் சோம்பேறியா இருக்கும், எப்பெல்லாம் அவருக்கு இதை ஆஃபர் பண்ணாம சாப்பிடுறோம், எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. சோ என்ன பண்ணும்? அவர் இருக்கிறதுனால அவருக்கு தெரியும் நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு. அப்போ அது போல அவர் பார்த்து கொடுப்பாரு நமக்கு. ஆனா நம்ம கேட்கும் போதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்க மாட்டார். அவருக்கு என்ன கொடுக்கணும்ன்றத கொடுப்பாரு.
அப்ப அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் என்னது அவருக்கு தோணணும் என்ன வேண்டிய வேணும் அப்படின்னு. இவாள்கிட்ட இது இல்ல அப்ப நம்ம கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் கொடுப்பாரு. நமக்கு இருக்கும் ஆசை கோடி என்ன கரோடுபதி ஆனோம், நிறைய நெக்லஸ், இவ்வளவு பெரிய பெரிய நெக்லஸ் கொடுக்கணும், இவ்வளவு பெரிய பெரிய சரியோட பட்டுப்புடவை, நமக்கு அளவில்லாத ஒரு ஆசைகள் இருக்கும். அதெல்லாம் அவர்லாம் வாங்கி கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தகுதி இருக்கு, அக்கார்டிங்லி அவர் கொடுப்பாரு. ஆனா கொடுக்காம இருக்க மாட்டார். ஏன்னா நம்ம தான் பக்தர்கள் ஆசை. பக்தர்கள் என்ன அவர் காத்துன்னு இருக்காரு நமக்கு சேவை. நம்ம அவர் சேவை பண்றோம். ஆனா அவர் காத்துட்டு நீங்க என்னோட பக்திய நீங்க பக்தி பண்றாலே நான் உனக்கு ஏதோ கொடுக்கணுமே அவர் காத்துன்னு இருக்காரு. அது நமக்கு புரியாம நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறியா இருக்கும். நம்ம வந்து அவாய்ட் பண்ணி நம்ம இப்ப கொஞ்சம் சீரியஸா நம்ம பண்ணலாம். அப்ப என்னை நித்தியமாக அந்த மாதிரி யார் வந்து களங்கமற்ற பக்தியுடன் என்னை நிச்சயமாக வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நான் பார்த்து கொடுப்பேன். அப்புறம் அவர்கள்ட்ட இருக்கிறத காத்தும் வைப்பேன் அப்படிங்கிறார். ஒரு வாட்டி கொடுத்துட்டு நான் மறந்து நான் அதான் கொடுத்தேனே அப்புறம் நீ உனக்கு கேர்ஃபுல்லா நீ எடுத்து இருக்கல தொலைச்சுட்டேன் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு சப்போஸ் பணமே கொடுத்துருக்காருன்னா என்னது அந்த பணத்தை வந்து குட்டி போட்டு இருக்கிறவங்கள வைப்பார். அதுக்கு ஒரு பணமும் கொடுத்துட்டு ஒரு வியாதியும் பெரிய வியாதி கொடுத்தா என்ன அந்த பணம்லாம் அப்படியே போயிடும். அதுக்கு கொடுக்காம இருந்துக்கலாம், வியாதியும் வந்திருக்காதேன்னு தோணும். அந்த மாதிரி இல்லாம என்ன கொடுக்குறாரோ அதை வந்து காத்தும் வைப்பார். அவர்களிடம் இருப்பதை காத்தும் நான் பாலிக்கின்றேன். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. சர்டன் ஸ்லோகாஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பகவான் சொன்னதுதான். ये अप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः तेऽपि माम् एव कौन्तेय यजन्त्य விதி பூர்வகம். மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். அவங்க வந்து அவ அந்த உலகத்துக்கு போவா அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஆனா என்ன பண்றா இதெல்லாம் இன்டைரக்டா என்னதான் வழிபடுறாங்க அப்படின்னு. ஒரு பூ தொட்டியில நம்ம என்ன பண்றோம், பூ வளர்றதுக்கு வேண்டி இன்டைரக்டா பூக்கு தண்ணி விடுறதுக்குள்ள நம்ம மண்ணில விடும். ஆனா என்ன பூக்கு போய் சேரும். இப்ப நம்ம சாப்பிடுறோம், கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும் சொல்லிட்டு ஏதோ சாப்பிடுறோம், கீரை வகைகள்லாம் சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சாப்பிடுறோம், வாயாதான் சாப்பிடணும், அது வயத்துக்கு தான் போகும். ஆனா என்னது போகும். நமக்கு எங்க எது இப்ப மருந்து சாப்பிட்டாலும் என்னது ஒரு பிபி இருக்கும், ஏதோ ஒரு மருந்து சாப்பிடுறோம், அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கரெக்டா அது உள் பயத்துல போகும். அது எங்க போகணுமோ அது போகும், அது ஒரு சத்து. அது மாதிரி இப்ப இன்டைரக்டா வந்து என்னது பகவானை தான் வழிபடுறாங்க. ஏன்னா இவர்தான் வந்து தலைவர், இவங்கதான் இவங்க இருக்காங்க. நம்ம எல்லாம் இந்த டெமிகாட்ஸை வழிபட்டாலும் அது கிருஷ்ணருக்கு தான் போய் சேரும். உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர் குந்தியின் மகனை. ஆனால் இத்தகைய வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாக. ஏன் தவறான வழி சொல்றாரு, புரியாம பண்றாங்க. அதெல்லாம் கிருஷ்ணருக்கு போறதுன்னு தெரியாம. இல்ல கிருஷ்ணர்லாம் எங்க வீட்டுல வழிபாடு பண்றதே கிடையாது. நாங்கள்லாம் வந்து லட்சுமி என்னது ராமர் எப்படி இருக்கும், சரஸ்வதி ஓட்டவர், அது சிவன் எல்லாம் எல்லாமே அவருடைய ஏற்பாட்டுலதான். அவரே தான் அது ஒரு ரூபத்துல வந்திருக்காரு. அது இல்ல நாங்க கிருஷ்ணர் வச்சுக்க மாட்டோம். அதெல்லாம் தப்பு. அந்த மாதிரி செயல்படுவது தவறான வழியில் செய்யப்படும். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. என்ன புரிஞ்சுக்கணும், பண்ணுங்க, அது வேண்டாம் சொல்லவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதுலயும் நம்ம பார்த்திருக்கோம் சாப்டர்ல. இந்த மாதிரி வழிபடும் போது உங்களுக்கு கிடைக்கும். அவர் என்னெல்லாம் வேண்டி நம்ம வந்து கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பா. அண்ட் அது அவரோட 2 பேரோட அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்களும் மகிழ்ச்சியா இருப்பாள், கொடுக்குறவாலும் மகிழ்ச்சியா இருப்பான்னு அந்த மாதிரி ஸ்லோகம் பார்த்தோம். சோ there is no wrong. ஆனா இதுல ராங் என்னத்துக்கு கொடுத்துருக்காங்க, when you don't understand, நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. கிருஷ்ணா தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்றாரு. அது புரியாம நான் வந்து இந்த கடவுளை வேண்டினேன், இந்த கடவுள் தான் எல்லாம் கொடுத்தாரு. நோ கிருஷ்ணா கிடையாது. எங்க வீட்டுல கிருஷ்ணா போட்டோவே வைக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த தேவி தான் பிடிக்கும், இந்த தேவன் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ராங். அவ்வளவுதான், அது தவறு சொல்லியிருக்கேன். யாந்தி தேவவிரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவிரதாக பூதாந்தி யாந்தி பூதேஜ்ய யாந்தி மத்யாஜினோ அபிமாம். தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர். நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா அந்த சாட்ல கோலோக விருந்தாவனம். திரும்பி நான் சொல்றேன், அந்த கோலோக சாட் படி நான் வந்து நீங்க சைட்ல போனா தெரியும். கோலோக வந்து யூ கேன் ஆர்டர். அது வந்து நல்லா பெருசா இருக்கும். நீங்க ஃபுல் அப்படி பால் அப்படி இது பண்ணிடலாம். போட்டுனாக்கா தெரியும் நம்ம வந்து எங்க இருக்கோம், எந்த தேவர்கள்லாம் எங்க இருக்கோம். ஏன்னா நம்ம இதுல பார்த்து ரொம்ப குட்டியா இருக்கும். அந்த மாதிரி யாருக்காவது வேணும்னா அது கூட நான் வந்து போடணும்னு நினைச்சேன், மறந்து போயிட்டேன். நீ துர்கா மாதா கொஞ்சம் எழுதி வச்சு போனேன். இது அதெல்லாம் நானும் எழுதி வச்சுக்கிறேன். அதோட இது மெசேஜ் இருக்கு. ஏதாவது சொல்லிட்டே இருப்பேன், அப்புறம் வந்து மறந்து போயிடுறது. திரும்பி ஏதோ இந்த ஸ்லோகம் வரும்போது நினைவு வருது. ஓகே, தேவர்களிடையே வழிபடுவர்கள் தேவர்களிடையே பிறப்பார். அந்த அவளுக்கு லோகம் இருக்கு, தேவர்கள் இருக்கிற லோகம். அந்த மகாபலி எங்க இருக்காரு பார்த்தோம், சிவபெருமான் எங்க இருக்காரு பார்த்தோம். அவெல்லாம் தேவர்கள் எல்லாம் இப்படி இருக்காரு. சோ அந்த மாதிரி வந்து யார் எங்க போவாங்க, முன்னோர்கள். சில பேர்லாம் ரொம்ப சாதம் தவசம் அவர் மனிதர் அவெல்லாம் உயிரோடு இருக்கும்போது பார்த்துட்டாலோ இல்லையோ, இல்ல இறந்தப்புறம் நல்லா பார்த்துப்பாங்க. ஏன்னா யாரோ ஜோசியனோ யாரோ சொல்லியிருப்பாங்க பித்ரு சாபம் சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடும் அவங்களுக்கு. எது இருந்தாலும் பித்ருஷாபம் இருக்கும்போது நல்லா இருந்திருக்கலாம், அவர் போன அப்புறம் அவருக்கு வழிபட பண்ணப்படாதுன்னு சொல்லவே இல்லை.
பிரபுபாதம் என்ன சொல்றாரு, பண்ணணும், பித்ருக்களுக்கு பண்ணணும். ஆனா எப்போ அதுதான் பண்ணு கிருஷ்ணருக்கு பகவான் பண்ணாம பித்தர்கள்னாக்கா அப்ப அங்க போயிட்டு வாழ்வார்கள். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பார், மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடைய வாழ்வர். அப்ப என்ன டிஃபரன்ஸ் என்னன்னாக்கா, இந்த எங்கெல்லாம் வழிபட்டு போறாங்களோ அதெல்லாம் டெம்பரரி உலகம். இந்த பிரளயம் வரும்போது எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனா கிருஷ்ணரை வழிபடும் போது என்னது, மேல நம்ம நேற்று பார்த்தோம், அந்த உலகம் அழியப்படாத உலகம் எப்போ. அந்த உலகத்தை பத்தியும் நிறைய ஒரு சாப்டர்லயும் வருது, அது நல்லா பார்க்கலாம். அப்ப அந்த இது மாதிரி புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்கார், கிருஷ்ணருடைய உலகம் அது. ஒரு வாட்டி அங்க போயிட்டோம்னா திரும்பி மறுபிறவி நமக்கு கிடையாது. அந்த உலகம் அழியப்படாத அந்த ஒரு உலகம் இருக்கு. எஸ், அப்புறம் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். பத்திரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மன. பத்திரம் புஷ்பம், பத்திரம்னா என்னது, இலை. என்ன இலை? துளசி இலை. புஷ்பம், புஷ்பம்னா தெரியும், பூ. ஃபலம், ஃபலம்னா ஃப்ரூட். தோயம்னா தண்ணி. இந்த மாதிரி நாள்ல ஏதோ ஒண்ணு நீங்க வைங்க. இதெல்லாம் கேட்கல, ஆனா இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா ஆசை. நம்ம நாக்குக்கு எவ்வளவு ஆசை கேட்டு நம்ம சாப்பிடுறோம் இல்லையா. பகவானுக்கு நான் நிறைய கொடுக்கணும், நல்லா சுத்தமா பண்ணணும், நல்ல சுத்த நெய்யில பண்ணணும், அது பண்ணணும், பகவானுக்கு நான் திருப்தி பண்ணணும். மெயினா இன்டென்ஷன் என்னது, பகவானை திருப்திப்படுத்தணும். நான் ஜப்பா இவ்வளவு பண்றேன், பகவானை திருப்தி பண்ணேன், இவ்வளவு கிளாஸ் அட்டன் பண்றேன், பகவானை திருப்தி பண்ணேன். அப்படி நினைச்சு நம்ம பண்ணும்போது என்ன, நிறைய ஐட்டம் பண்ணலாம். ஆனா அவர் கேட்கறது என்னது, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், இதுதான் கேட்டிருக்காரு. இதை தவிர நான்வெஜ், ஆட்டுக்கறி மாட்டுக்கறி எல்லாம் கேட்கவே மாட்டேன். அப்ப நம்ம வந்து அதை சாப்பிட வேண்டாம்னா அவர் பகவானுக்கு ஆஃபர் பண்ணது சாப்பிடக்கூடாது. அப்ப இதெல்லாம் அவர் கேட்டார். அதால ஒரு என்னது சைவ உணவு எல்லாம் படைக்கலாம். இல்ல நாங்க இன்னமும் நான்வெஜ் தான் சாப்பிடணும், இது ப்ராப்ளமே இல்லை, நீங்க சாப்பிடுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க அதை நான்வெஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு சாதமாவது பகவானுக்கு வச்சுட்டு, அந்த சாதத்தை ஒண்ணு மிக்ஸ் இல்ல இல்லையா, குளிச்சுட்டு அந்த சாதமாவது பகவானுக்கு முன்னாடி வச்சு, ஒரு நெய் பருப்பு இருந்தா பருப்பு போடலாம், நெய் விட்டு பகவானுக்கு பண்ணிட்டு அப்புறம் அதை வந்து நம்ம இதில் போட்டு அப்புறம் நீங்களோட நார்மல் சாப்பாடு சாப்பிடலாம். டு ஸ்டார்ட் வித். இப்போ நம்ம பேசிக் லெவல்ல தான் இருக்கும். இப்போ நம்ம குழந்தை, சின்ன குழந்தை இருந்ததுன்னா நம்ம எல்லாம் போட்டு சாப்பிடுவோம், காரசாரமா சாப்பிடுவோம். அந்த குழந்தை கொடுப்போமா? இல்ல. இவன் சாதம் கூடி நல்லா பிசைஞ்சு அந்த மிக்சியில அடிச்சு நல்லா குழான்னு ஆக்கிதான் கொடுப்போம் இல்லையா. அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அப்படிதான் கொடுக்க முடியும், பாக்கி உள்ளது நம்ம தான் சாப்பிடுவோம். இப்போ இந்த லெவல்ல என்னது, நம்ம வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு அவ்வளவு பக்தி பண்ண அவர்லாம் ஒண்ணு. அவர் வந்து கோச் பர் எல்லாம் கிடையாது, ஒரே ஸ்டெப்ல எல்லாம் நம்ம வந்து அவ்வளவு பண்ண முடியாது. ஆனா என்னன்னாக்கா, பகவானுக்கு மாத்திரம் ஆஃபர் பண்ணாதீங்க. நம்ம நான்வெஜ் எல்லாம் வந்து பகவானுக்கு ஆஃபர் பண்ணக்கூடாது. அப்ப நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன்னா அப்ப அப்படி இல்லையே, சாதமாவது வைக்கலாமே. டெய்லி நீங்க வந்து ரைஸ் இல்ல, நாங்க வந்து இப்போ டயட்ல இருக்கோம், ரைஸ் எல்லாம் சாப்பிடறதுக்கு இல்ல, ஓகே சப்பாத்தி பண்ணலாம், இல்ல சப்பாத்தி இல்ல அப்புறம் என்னது, வாட் எவர் யூ மேக், இட்லி தோசை என்ன வேணா வைக்கலாம். அதெல்லாம் வச்சு என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் பகவானுக்கு ஃபர்ஸ்ட் தோசை பண்றோமா, ஃபர்ஸ்ட் அது பகவானுக்கு வச்சு துளசி இலையும் வச்சு, துளசி இலை போட்டா பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். துளசி தேவியை வந்து நம்ம ஆஃபர் பண்றது வச்சோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு விடுவார். அந்த மாதிரி நல்லா கண்ணருளை பண்ணுவாருன்னா அவர் கண்ணாலே சாப்பிடுவார். நம்ம கையால சாப்பிட்டாதான் உள்ள போகும், அவருக்கு அப்படி இல்லை, கண்ணால் சாப்பிட்டா அவருக்கு திருப்தியா இருக்கும். அந்த மாதிரி சோ அவர் அதான் கேட்கிறார். அதுவும் எப்படி கொடுக்கணும், பக்தியா பக்தியோட கொடுக்கணும். அன்புடன் பக்தியுடன் ஒருவன் ஒரு இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் ஏற்கின்றேன். இதுதான் அவர் பக்தியுடன் கொடுக்கறதா வென்றாரே தவிர சரி இன்னும் மாதாஜி சொன்னாங்க சரி நாளையில இருந்து பண்றேன் சொன்னாரே அப்படின்னு சொல்லிட்டு பண்றேன், அந்த மாதிரினா அவர் ஏத்துக்கவே மாட்டார். நமக்கு திருப்தி கொடுத்துட்டேன் 4 நாளா கொடுத்துட்டு இருக்கேன்னு, அவரை ஏத்துனாரான்னு எப்படி தெரியும்? அது தெரியறதுக்கு நம்ம பக்தியோட கொடுத்தா எடுத்துப்பேன். அதுதான் பேரமீட்டர், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். சோ இது வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. விதுரரோட மனைவி விதுராணி இவரு பேரு. அப்ப கிருஷ்ணர் வர அவ வீட்டுக்கு வரும்போது விதுரர் இல்ல, அவர் வெளியில போயிருந்திருக்காரு. வந்துட்டு விதுராணி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது தாயம் சாப்பிடறதுக்கு. அதுக்கு என்ன, கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு, கிருஷ்ணன் அப்படி ஒரு ஆசை. அதுக்கு என்ன கிருஷ்ணான தரேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னது அப்படி பக்தியோடு அவரை பார்த்து பழம் எல்லாம் கொடுக்குறா. பழம் அப்படி கொடுக்குறா, பழத்தை தூக்கி எறிகிறா, தோலை கொடுக்குறா, பழத்தை தூக்கி எறியா, பழமெல்லாம் கீழே போட்டு தோலை எடுத்து கொடுக்குறாரு பகவானுக்கு. பகவான் ஆனந்தமா சாப்பிடுறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு இவர் வர விதுரர், என்ன விதுரா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க, பழத்தெல்லாம் கீழே போட்டு தோலை கொடுக்குறியே அப்படின்னு. இவர் தடுக்கிறார், வேண்டாம் தடுக்காதே, அவ வந்து ஒரு பக்தி இதுல பண்ணிட்டு இருக்கா, ஏதோ மயக்கத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவர் கூப்பிட்ட சத்தத்துல ஒரு முழிப்பு வந்து, சாரி நான் இது இப்படி பண்ணிட்டேனா, இல்ல சார் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பழத்தை அப்படி பிரிச்சு பழத்தை கொடுக்குறாரு. அப்ப கிருஷ்ணா சொல்ற, சார் அந்த தோல்ல இருந்த டேஸ்ட் இதுல இல்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம என்ன கொடுக்குறோம்னு இல்ல, அந்த கொடுக்கறதுல எவ்வளவு அன்போட கொடுக்குறோம் அதுதான் இம்பார்ட்டன்ட். ஹரே கிருஷ்ணன். அப்ப என்ன பகவான் என்ன கேட்கிற, கிருஷ்ணருக்கு எந்த பொருள்லாம் ஆஃபர் பண்ணலாம் நம்ம? துளசி இலை, அப்கோர்ஸ் துளசி இலை வந்து நம்ம என்ன நைவேத்தியம் பண்றோம் அது மேல போடலாம். ஒரு துளசி இலையோ ஒரு புஷ்பமோ ஒரு பழமோ
அது ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்டுல துளசி இலையும் இல்ல, நாங்கெல்லாம் செடியே வைக்கிறதுல பூக்காரம் வர்றது கிடையாது. எங்க வீட்லயும் பூ ஒண்ணும் காய்க்கிறதுல அந்த ஒரு இவருக்கு அங்க ஃபாரின்ல இருக்கிறவங்க பூவே கிடைக்காது. ஆனா புக்கேன்னு வருவாங்க, அதுலயே இதை எடுத்து வைக்கலாம். இல்ல ஒண்ணுமே இல்ல, அந்த வரட்ட காடு மாதிரி இருக்கிறது இல்ல, என்ன பண்ணும் இல்ல, ஃப்ரூட்ஸும் இல்ல, என்ன பண்ணலாம்? தண்ணி இருக்கும். தண்ணி இல்லாத வீடு இருக்குமா? தண்ணி இருக்கும். அப்படி இல்ல, எங்க வீட்டுல இப்ப 4 நாள் தண்ணி இல்லைன்னு என்ன பண்ணலாம்? கண்ணால நீங்க அழுங்க, அதெல்லாம் அந்த கண்ணீர் சொட்டாவது விட்டு பகவானே ஆஃபர் பண்றதுக்கு ஒண்ணு இல்லையே, இந்த மாதிரி ஒரு கதி கொடுத்துட்டே பகவானேன்னு சொல்லிட்டு கண்ணீர் வடித்து பகவானுக்கு இது பண்ணார். அது ஒருத்தர் ஆச்சாரியர் சொன்னார், அதெல்லாம் பகவத்கீதையில எழுதல, அவரோட கிரியேட்டிவா அந்த மாதிரி சொன்னார். மீன்ஸ் அவ்வளவு ஒரு பக்தியோட சொல்லணும். ஆனா தண்ணி இருக்கும் நம்ம வீட்டுல, என்ன இருக்கும் இல்லையா? ஆனா அதுவே அவ்வளவு ஈஸியா பகவான் ஆஃபர் பண்ணா, டெய்லியே தண்ணி வச்சிருந்தாக்கா எப்படி நம்ம டெய்லி தண்ணி குடிச்சுன்னு வாழ முடியாது. நமக்கு வேண்டி இருக்குல்லையா, பலவித இது சாப்பாடு வேண்டி இருக்கு. அப்ப நம்ம என்னெல்லாம் சாப்பிடுறோமோ பகவான் கொஞ்சம் தான், அதுக்கு என்ன சாப்பிட த மோமெண்ட் கிருஷ்ணா வந்து சாப்பிட்டுட்டான்னு கேள்விப்பட்ட யாருமே ஆஃபர் பண்றத நிறுத்திடுவா, எல்லாருமே நிறுத்திடுவா. ஏன்னா அவர் சும்மா காட்டணும், அவர் வந்து எடுத்துக்கிற ஒரு பாவனை தான் பண்றேன், அப்புறம் நம்ம எடுத்துடுவோம். இந்த மோமெண்ட் அவரை வந்து சாப்பிட தொடங்கிட்டாருன்னா அவர் என்ன நம்ம ஐயோ இவ்வளவு எல்லாம் நான் என்னால சமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பண்றதையும் நிறுத்திடும். இப்ப இந்த பழக்காரி இது ஒரு ஸ்டோரி இருக்கேன். அவ வந்து அந்த குழந்தைகிட்ட இந்த பழம் வேணுமா அப்படின்னா சொல்லிட்டு அது கையில நெல்மணி எல்லாம் கொண்டு வருது, பிஞ்சு கை, வீட்டுல இருந்து கொண்டு வந்து இப்படி கொடுக்கறது யாரு? கிருஷ்ணா தான். அது வீட்டுல கொண்டு வந்து அந்த கையில இருந்து இப்ப கொண்டு வந்து அவ பழக்காரி கிட்ட வரும்போது கையில ஒண்ணுமே கிடையாது, 1-2 நெல்லு தான் இருக்கு, பாக்கி எல்லாம் கீழே இறங்காச்சு. அதை கொடுத்துட்டு பழம், எனக்கு பழம் தா அப்படின்னு சொன்னோன்னு அவ அந்த மூஞ்சிய பார்த்து அழக சொட்ட அப்படியே இருக்கிற பழமெல்லாம், அந்த கூடையில இருக்கிற பழமெல்லாம் இருந்தாப்பா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த அவரோட பார்வை எங்க இருக்கு? கூடையில. என்ன கூடையில அப்ப என்ன நிறையறது? அங்க ஃபுல் மாணிக்கம் வைடூரியம் எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளும் இந்த மாதிரி எல்லாம் பகவானை ஏமாத்தலாம், இந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு அவர்கிட்ட இந்த கோல்டு சில்வர் எல்லாம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் கதை அந்த மாதிரி கிடையாது. நம்ம கொடுக்க அவருக்கு வந்து நமக்கு திருப்பி கொடுத்துட்டே இருக்கு. நம்ம அதை எதிர்பார்த்து கொடுக்க கூடாது. ஆனா அவரோட டியூட்டி, நீங்க இவ்வளவு டிவோட்டியா இருக்கீங்களே, இவ்வளவு நீங்க டிவோஷன் பண்றீங்களே, சோ இட் இஸ் மை டியூட்டி டு கிவ் யூ பேக். நம்ம பார்த்தோம் சுதாமா இதுல ஸ்டோரியில அவள் தான் கொண்டு போறாரு. ஆனா என்ன காலெல்லாம் அலம்பி விட்டு அவர் கூட உட்காத்தி வச்சு அனைத்து அப்படி பண்றார். இதெல்லாம் நடந்த இதுதான் நடந்துன்னா பக்தியோட கண்ணோட்டத்தை பார்க்கணும். அப்ப நமக்கும் வந்து டெஃபினட்டா அந்த பாதையில இருக்கிறவங்களுக்கு இந்த 18 டேஸ்க்கு நல்ல ஒரு இதா வந்துட்டு when you go அந்த 18 டேஸ்க்கு அப்புறம் நீங்க பார்த்தாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். சோ அதுதான் அது ஒரு லிட்மஸ் டெஸ்ட் மாதிரி, நம்ம எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம்னு அதுதான் தெரியும். இல்ல அப்ப வரலையா, சரி வரும், ஆனா டெஃபினட்டா ஒரு சேஞ்ச் வரும் நம்ம இதுல நேச்சர்ல. அதுல போட்டிருக்கேன் சுதாமா சபரி கஜேந்திரன், எனக்கு இது இருக்கிறது தெரியாது. அன்புடன் காணிக்கை செலுத்த பக்தர்கள் யாரெல்லாம் நேத்தி பார்த்தோம், இவரோட கதையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, கஜேந்திர பார்த்தோம், சுதாமரோட கதையும் பார்த்தோம். இது சபரி பாட்டிங்கனால கேட்டிருக்கலாம். இது கானகத்துல வனத்துல வந்து ராமருக்கு அப்ப இந்த முனிவர்கள்லாம் சொல்ற, நீ வெயிட் பண்ணு, வருவர் ராமர், ஏதோ ஒரு காலத்துல வருவர், அவர் வர்றது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, அவர் அந்த டைம்ல நீ ஆஃபர் பண்ணு, பகவான் வந்து முக்தி கொடுப்பாருங்க. வெயிட் பண்றா டெய்லி வெயிட் பண்றா. அப்போ டெய்லி வீட்டை சுத்தம் பண்ணி, இன்னைக்கு ராமர் வருவார், இன்னைக்கு ராமர், அவருக்கு வயசே ஆயிடுத்து, பாட்டியா ஆயிட்டாவ. அப்போ என்ன ஒரு நாளும் விடாம எல்லாம் அந்த என்ன இழந்த பழம் நினைக்கிறேன் அதெல்லாம் வாங்கி வச்சு, இன்னைக்கு ராமர் வருவார், அவர் கையாலதான் எனக்கு வந்து மோட்சம் அப்படின்னு வெயிட் பண்ணி வயதாயாச்சு. அப்புறம் ஒரு நாளைக்கு ராமர் வர, அப்போ கொடுக்கறது எப்படி கொடுக்குறாரு? கடிச்சு, நம்ம அந்த ஸ்டோரி எல்லாரும் தெரியும், கடிச்சு இந்த பழம் புளிக்கிறது, இது கொடுக்க கூடாது, என்னோட பகவானுக்கு நல்ல பழத்தை கொடுக்கணும், அந்த மாதிரி. சோ அதுதான் பக்தி. பக்திங்கிறது அப்ப எச்சப் பண்ணக்கூடாது சொல்லுவேன். நம்ம பக்தி எல்லாம் எங்கேயோ இருக்கு, உங்களோட தூய பக்தி அவங்க வந்து டெய்லி வீட சுத்தம் பண்ணி இன்னைக்கு வரும், அந்த மாதிரி நம்ம காத்துட்டு இருக்கோமா? 4 நாளைக்கு பார்ப்போம், அதே ஜாஸ்தி 2 நாளைக்கு பார்ப்போம். வரலையா, சரி எப்ப வரானோ அந்த தெரு மூலையில பார்த்ததுனாக்கா அப்ப வீட்டை கிளீன் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இருக்கோம் இல்லையா? அது மாதிரி அப்ப நமக்கும் இவாளுக்கெல்லாம் வந்து கம்பேர் பண்ணுவோம். அப்ப நம்மளும் வந்து கடிச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ணா நினைக்க கூடாது. அப்ப என்ன பிரபுபாதா என்ன சொல்றாரு பார்க்கலாம். ஏசி அபைச்சர பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீ பிரபுபாத் இஸ்கான் நிறுவனர் ஆச்சாரியார் கூறுகிறார், பக்தர் அல்லாதவரின் கையில் இருந்து எதையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவருக்கு பசி இல்லை, அவருக்கு பசி இல்லை. ஏன்னா அவரு தான் கொடுக்கறதுக்கு கோயில்ல வந்து சப்பன் போகலாம் கொடுக்குறாங்களே, ஒரு கோயிலையும் அவ்வளவு சாப்பிடலாம் அவருக்கு, அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம வீட்டுல ஏதோ ஒரு சாதம், ஒரு கூட்டோ கறியோ மேக்சிமம் அதான் வைப்போம் இல்லையா, அதுக்கு மேல வைக்க தெரியாது. அது வைக்கிறதுக்கே நம்ம இன்னைக்கு திரும்பி நாம 3 டைம் சாப்பிடுறோம், 3 டைம் சமைக்கணுமா, 3 டைம் ஆஃபர் பண்ணுமா கேட்கறவா இருக்கா. நம்ம எப்பெல்லாம் சமைக்கிறோமோ ஃபர்ஸ்ட் பகவானுக்கு ஆஃபர், அதுதான் பண்ணும். அப்ப ஒரு நாளைக்கு ஃபர்ஸ்ட் குளிக்கிறோம், காலையில வந்து அவர் எப்போ குளிக்கணுமா, அவ்வளவு எல்லாம் தண்ணி இல்லைன்னா அப்பெல்லாம் குளிக்க வேண்டாம். காலையில எழுந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன ஆஃபர் பண்ணுமோ குளிச்சுட்டு ஆஃபர் பண்ணலாம். அப்புறம் மதியம் சமைக்கிறீங்க, சாயந்தரம் சமைக்கிறீங்க, வேண்டாம்.
குளிக்கல அட்லீஸ்ட் கை கால் அழுங்கினாலும் அந்த மாதிரி சுத்தம் போடும். ஆனா பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம சமைக்கிறது அவருக்கு கண்ணருள பண்ணி ஒரு ஹரே கிருஷ்ண நாமஜம் சொல்லி நம்ம வந்து எடுத்து சாப்பிடலாம். அப்படி அவருக்கு பசி இல்லை, அவருக்கு உணவு எதுவும் தேவையில்லை, அவர் பக்தியை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார், அவ்வளவுதான். அதுதான் முக்கிய புள்ளி. தட் இஸ் மெயின் பாயிண்ட், முக்கிய புள்ளி. எனவே ஒருவன் பக்தனாக மாற வேண்டும். அப்போ இந்நிலையில நம்ம என்ன பண்ணோம், தினமுமே பகவானுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃபர் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். இப்ப ராத்திரி நம்ம டிஃபன் ஏதாவது பண்றோம்னா முதல் கை கால் அலம்பு எப்படி கை கால் அலம்புவோம், கையும் சுத்தமா தான் இருக்கும் நம்மளோட. ஃபர்ஸ்ட் அது அவருக்குன்னு ஒரு பிளேட் வச்சுட்டோம், பகவானுக்குன்னு ஒரு பிளேட்டு கிண்ணம்லாம் வச்சுட்டோம்னா கழுவி அங்கேயே வச்சுடணும், சுவாமி முன்னாடியே வச்சுட்டோம்னாக்கா அது வந்து நம்ம வேற இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எச்சப் பண்ற நம்ம பிளேட் சாப்பிடுறோமே அந்த பிளேட் எல்லாம் போடணும்னா அந்த மாதிரி சைட்ல வச்சுட்டோம்னா அது வந்து பகவானுக்கு வச்சு ஆஃபர் பண்ணும். பெரிய இந்த மாதிரி பெரிய பிளேட் எல்லாம் வேண்டாம், நம்ம வைக்கிறது கொஞ்சம் தானே, கொஞ்சமா தான் 2 ஸ்பூன் வச்சாலும் போதும். இப்படி பழகலாம். சரி, அவர் பிரபுபாதான என்னது அப்படியே சமைச்சு அவர் கையாலே எல்லாம் பண்ணி ஒண்ணும் இல்லை, நாங்க சமைக்கிறதா வைக்க முடியாது, அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம். இப்ப எங்கேயோ வெளியில போற 4 நாளைக்கு நான் வீட்டுல இல்ல, அப்ப என்ன பகவான் பட்னி போட்டுட்டு போக முடியுமா, என்ன இருக்காரு நம்ம வீட்டுல பாதுகாத்து இருக்காரு. ஒரு ட்ரை ஃப்ரூட்டாவது வச்சு ஒரு டப்பா போகணும், இல்ல எறும்போது நல்ல டப்பா நல்ல எப்படி திறப்பாரு, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்கக்கூடாது. பௌதிக கொஸ்டின் அவர் எப்படி படத்துலயே வெளியில வந்து திறக்க கஷ்டமா இருக்குமே, குழந்தை இல்லையா, இந்த குழந்தைய விக்கிரம் வச்சிருப்போம் பாலகோபால், அவருக்கு கஷ்டமா இருக்குமே, இந்த மாதிரி எல்லாம் கேட்கும். அவருக்கு கண்ணருள பண்றதுதான் அது ஒரு திருப்தியில நமக்கு. எஸ். அப்புறம் ஏன் பிரசாதம் சாப்பிட வேண்டும், பிரசாதத்துல அப்படி என்ன, பிரசாதம் இஸ்கான்ல பிரசாதம் இஸ் வெரி ஃபேமஸ். ஏன்னா பிரசாதம்னா நம்ம கோயில கொடுக்குற ஒரு தொன்னையில ஏதோ தயிர் சாதம் கொடுத்தா புளிஞ்சதும் கொடுத்தா இன்னும் அந்த மாதிரி கிடையாது. நார்த்ல அது கூட கிடையாது, ஏதோ ஒரு லட்டு ஒரு பேடா அந்த மாதிரிதான் கொடுத்து அதுதான் பிரசாதம் சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லையா கல்கண்டு மாதிரி என்னவோ கொடுத்துருவாங்க, கடலை கல்கண்டு தான். இங்க அப்படி இல்ல, நல்ல சாப்பாடே அதுதான் பிரசாதம். என்னெல்லாம் சமைக்கிறவங்களே அதெல்லாமே நைவேத்தியம் பண்ணி இதுதான் இன்னைக்கு பிரசாதம். பிரசாதம் பார்த்தா ஃபுல் ஃபீஸ்ட் மாதிரி இருக்கும், சத்தி சாப்பிட்றாப்புல இருக்கும். அதான் இது மாதிரி இருக்கும். ஏன் சாப்பிட வேண்டும், நம் மனதை தூய்மைப்படுத்த, சித்த சுத்தி. இதுதான் சித்தம்னா என்னது, நம்ம மைண்ட் நல்லா பியூர் ஆகும், பக்தியில் முன்னேற, மூளையின் முன்னே திசுக்களை வளர்க்க, நல்ல ஃபைன் டிஷ்யூஸ் இருக்கும், அதெல்லாமும் வளர்ந்து வரும். இந்த மாதிரி பகவானோட தியானம் பண்ண பண்ண எவ்ரிதிங் வில் பி ஆல்ரைட். எஸ். யத்கரோஷி யதஸ்நாசி யஜ்ஜுஹோஷி ததாசி யத் தபஸ்யசி கௌந்தேய தத்குருஷ்வ மத் அர்ப்பணம். புத்தின் மகனை எதையெல்லாம் நீ செய்கின்றையோ, யத்கரோஷி என்னெல்லாம் நீ பண்றியோ எல்லாம் பகவானுக்கு ஆஃபர் பண்ண. நீ எதையெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, என்னது டொனேஷன் வாட்டெவர் இதெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா நம்ம தானம், அதெல்லாமும் எல்லாம் பகவானுக்கு தான் ஃபர்ஸ்ட். பகவானே நீங்க கொடுத்ததுல இருந்து ஒரு பங்கு எடுத்து நான் கொடுக்குறேன், நீங்க கொடுத்துருக்கீங்க அதுதான் உங்களோடதான் இதை நான் கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணாலும், என்ன சாப்பிட்டாலும் சரி, என்ன படைத்தாலும் சரி, எதையெல்லாம் நீ கொடுக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக. எல்லாம் பகவானை நினைத்து இட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. வாட் எவர் யூ டூ இன் யுவர் லைஃப் எல்லாமே எனக்கு வந்து ஒரு ஆஃபர் பண்ணிட்டு நீ வந்து அப்ப எப்படி ஆஃபர்னா எனக்கு ஒரு நாமஜபம் சொல்லி, பகவானே நீ கொடுத்த லைஃப் தான் இது, இந்த கையும் கால எல்லாம் இயங்குறதுன்னா நீ கொடுத்த பிச்சை தான், அதனால நான் எல்லாம் பண்றேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா போல உங்களுக்கு ஒரு பக்தி வந்து நீங்க அந்த மாதிரி உங்க தமிழ்லயே பேசலாம், உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில நீங்க பேசலாம், பகவான் வில் அண்டர்ஸ்டாண்ட். அதுதான் எல்லா விஷயம் தெரியுமே. சோ நம்ம அந்த மாதிரி மனசார பகவானுக்கு வேண்டிட்டு ஒரு ஹரே கிருஷ்ணா மந்திரம் பண்ணி நம்ம என்னெல்லாம் ஒருத்தருக்கு யாருக்கா தானம் பண்றதானாலும் சரி, இல்ல என்னெல்லாம் சாப்பிடுறோமோ, இல்ல இப்ப தீபாவளி போது நம்ம பண்றோம், எல்லார் வீட்லயும் அதுதான் பழக்கம் இல்லையா. எல்லாம் புது சட்டையெல்லாம் வாங்கியிருப்பாங்க, எல்லாம் சுவாமி முன்னாடி வச்சு அதுல அந்த சந்தனம் குங்குமம் வாட்டர் அந்த மஞ்சள் எல்லாம் தேய்ச்சி அப்புறம் தான் எடுத்து போட்டுக்க கொடுப்பாங்க. பெரியவங்க இருந்து அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் தீபாவளி அன்னைக்கு மாத்திரம், அப்புறம் நம்ம என்ன வேற அப்புறம் சட்டையை வாங்குறது இல்லையா, நினைச்சா இப்பெல்லாம் ஆன்லைன் ஆயிடுது, எப்ப வேணா வாங்குறோம். அப்ப எப்போதான் துணி மாத்திரம் இல்ல, என்ன வாங்கினாலும் சரி, சம்பள கவர் வந்தாலும் முதல்ல சுவாமி முன்னாடி வைக்கிறான். அவர் போட்ட பிச்சை, அந்த கம்பெனிக்காரன் வந்து நமக்கு சம்பளம் கொடுப்பான்னு நமக்கே தெரியாது, அவன் லாக் பண்ணிட்டு போயிட்டான்னா சம்பளம் போச்சுன்னா போச்சு. அது இல்லாம கரெக்டா டான்னு அது 7ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ நமக்கு வருதுன்னா அதுக்கு ஒரு தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் பகவானுக்கு வந்து நம்ம அர்ப்பணம் பண்ணணும், தேங்க்ஸ் கிவிங் தான் அர்ப்பணம் வருது. समो अहम सर्वभूतेषु न मे द्वेष्यो अस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. அவருக்கு வந்து நல்லா எனது தங்க கவச்சம் காட்டியிருக்கான், கவச்சம் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான், அப்படியா அப்போ நீ எனக்கு அதெல்லாம் பண்ணி நீ அது உனக்கு எல்லாம் நல்லது, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பகவான் எல்லாம் விலைக்கு வாங்க முடியாது, மனதளவுல உனக்கு பக்தி இருக்காதுதான் பார்ப்பேன்.
எல்லாரும் பாக்குற போல நீ தானம் தர்மம் பண்ற, கோயிலுக்கெல்லாம் கொடுக்குற, அதெல்லாம் அவர் மயங்குவதான். அதை விட அவர் பணக்காரர். அவருக்கு நம்ம கொடுத்தோம்னு நிறைய போடுது வாட் இஸ் சிங். அதனால அவர் வந்து யார் பேர்லயும் நம்ம பொறாமையும் கொள்ள மாட்டார், பார்ஷாலிட்டியும் பண்ண மாட்டார். யாருக்கும் பார்ஷாலிட்டி. பக்தி பண்ணினா எஸ் நீ நல்ல பக்தி பண்ற, அதுக்கு நான் உனக்கு எக்ஸ்ட்ராவா நான் என்னெல்லாம் பண்ணுமோ எக்ஸ்ட்ரா பண்ணேன். ஆனா வேற கலர்னாலயோ ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்திருக்க, நிறைய நீ வந்து டொனேஷன் கொடுக்குற, அதனால உனக்கு வந்து நிறைய இது அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. டொனேஷன் கொடுக்கலாம், ஆனா பக்தி இருக்கணும். பக்தியோட நீ டொனேஷன் கொடுக்குறன்னா கண்டிப்பா நமக்கு வந்து இது கிடைக்கும். நான் அனைவருக்கும் சமமானவன் ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். அது ஏழையா இருக்கட்டும், ரொம்ப வர்க்கர், அவ்வளவு அவன் 100 ரூபாய் சம்பாதிக்கிறான், அதுல இருந்து ஒரு 10 ரூபாய் கொடுக்கணும்னா அவ்வளவு 10%. நம்ம ஒரு கோடி சம்பாதிக்கிறான், அவனோட 10% எவ்வளவு இருக்கணும்? அது ஆனா அவன் எவ்வளவு கொடுப்பான்? ஒரு 100 ரூபாய் போடும், 500 ரூபாய் போடும். அது போருமா? அது எவ்வளவு 0.2% தான் இருக்கும். அப்ப அதுக்கு கம்பேர் பண்ணித்தானே ஒரு ஏழை ஒரு 10 ரூபாய் போடுறது பெரிய காரணம். அவனோட வந்து அன்பு, அவனோட வந்து டொனேஷன் கொடுக்கறது இஸ் அ கிரேட் திங். அப்ப அவன் என்னில் இருக்கிறான். யாரு? அந்த மாதிரி பக்தன். அவன் யாரு வந்து தொண்டு புரியுறாங்களோ பக்தியோட, அவன் வந்து எனது நண்பன், அவன் என்னில் இருக்கிறான். அந்த மாதிரி பக்தனை நான் கரெக்டா அவனை என் மனசுல நான் வச்சிருக்கேன், நானும் அவனுக்கு நண்பனாகிறேன். அப்ப பகவான் நமக்கு நண்பர், பகவானையும் நம்ம வந்து நண்பனா வச்சிருக்கோம். நாம் கிருஷ்ணருக்கு எவ்வளவு அன்பை செலுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு அருள்கிறார். ஆனா இதை நினைச்சு நம்ம நிறைய பண்ணோம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம். என்னோட டியூட்டி பகவான் வந்து ஜப்பா பண்ணணும், என்னோட டியூட்டி பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். நான் என்னெல்லாம் சாப்பிடுறேனோ, ஜஸ்ட் 1 minute. சாரி, வீட்டுல யாரும் இல்லைன்னா நம்மளே தான் கலந்துத்தரோம். சாரி. ஓகே, அப்ப என்னது, நம்ம பகவானுக்கு எவ்வளவு அன்பை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு அருள்கிறார். அது வந்து தெரியும், நமக்கே வந்து தெரிய வரும். அப்ப நம்ம வந்து அவர் அன்பை தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப நான் அன்பு எந்த விதத்துல இருக்கலாம்? ஜபம் பண்ணலாம், அவருக்கு ஆஃபர் பண்ணலாம், இந்த மாதிரி நமக்கு படிச்சோம். இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அவர் வந்து திருப்பி அருள்வார். எஸ். अपि चेत् सुदुराचारो भजते माम् अनन्यभाक् साधुर्येव समन्तव्य सम्यक् व्यवसितो हि सः. ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறழாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாகவே கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளான். ஒரு இவன் பக்தன் வந்து தீய செயல்ல இருந்தாலும் என்னது, அவன் பக்தன் தான். ஏன்னா அவன் பக்தன், ஃபர்ஸ்ட் பக்தன். பட் தெரியாதனமான அவன் வந்து ஏதோ தீய செயல்ல போயிட்டான்னா அவன் வருவான். ஏன்னா பக்தன், அவன் பக்தியால எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். தென் he will realize. அப்ப அவனை வந்து நம்ம வந்து வேற இதான் எண்ணக்கூடாது, அவனை பக்தனா தான் இருக்கும். இதுதான் ஜகாய் மாதே, நான் உங்களுக்கு ஸ்டோரி சொன்னேன், அதே தான் இந்த இதில் போட்டிருக்கு. நித்யானந்த பிரபுவோட தலையில அடிச்சு அவருக்கு ரத்தம் வருது, ஆனா அவரை தடுத்து நிறுத்துறாரு. வேண்டாம், அவரை ஹார்ம் பண்ணாதீங்க, சைத்தன்ய பிரபு கிட்ட சொல்றார். நான் வந்து அவங்க திருத்தணும், அவங்க திருத்துறதுதான் நம்ம வேலையே தவிர அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படி. சோ பக்தி தொண்டில் பிறராது ஈடுபட்டிருந்தா என்னது, அவங்க தப்பு செஞ்சாலும் நம்ம வந்து அவங்கள மன்னித்து ஏற்றுக்கணும். அவங்க ஏன்னா அவங்க தீர்மானமா இருக்காங்க, நான் பக்தி பண்ணிட்டே இருப்பேன். சாரி. क्षिप्रं भवति धर्मात्मा शश्वच्छान्तिं निगच्छति कौन्तेय प्रतिजानीहि न मे भक्त प्रणश्यति. அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகிறான். இந்த மாதிரி தப்பு பண்ணினோன்னு நம்ம வந்து மன்னித்து, சரி ஆனா பக்தனா இருக்கானே, காலையில எழுந்துக்கிறான், மங்களாரத்தி பாக்குறான், ஜப்பா பண்றான், எல்லாம் பண்றான், ஆனா ஏதோ ஒரு தப்பு பண்றான், சரி ஏத்துன்னு விடணும். திரும்பி அவன் பண்ண 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 என்ன பக்குவமாயிடும். அவன் வந்து அந்த தவறுகள்ல இருந்து வெளியில வந்து தர்மாத்மா, தர்மம் நிறைய தர்மம்லாம் ஃபாலோ பண்றான், அந்த மாதிரி தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகிறான். குந்தின் மகனே, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. சாரி, அடுத்தது படிக்கிற மாதாஜி. ஒரு நிமிஷம் பிரபுஜித், படிச்சாச்சு, ஒரு நிமிஷம். அது என்ன சொல்ற, குந்தின் மகனே அர்ஜுனா, என்னுடைய பக்தன் எப்போ என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருப்பான், அவன் அழிஞ்சதுங்கிற கதையே கிடையாது. அப்ப அவன் வந்து அழிவதே இல்லை என்று தைரியமாக எல்லாத்தையும் சொல்லு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பக்தனாகி விடணும்.
அதெல்லாம் இப்ப நம்ம பக்தனா தான் இருக்கோம். இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக்கணும். அதுதான் ஆல்ரெடி ஸ்டெப் வச்சாச்சு உள்ள. இன்னும் எப்படி வளர்த்துக்கணும்? இருக்கிற கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும், ஜப்பா பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மங்களாரத்தி இந்த டெம்பிளோட லிங்க் கொடுத்துருக்கு, அதை அட்டென்ட் பண்ணலாம். இன்னைக்கு அந்த இது எப்படி ஆஃபர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, பகவானுக்கு என்னெல்லாம் ஆஃபர் பண்ணணும் அது பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு படிப்படியா அது பண்ண 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 என்ன ஆகும்? நம்ம பகவானோட நெருங்கி போயிட்டே இருக்கோம் அர்த்தம். அவரோட ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஒரு ஹார்ம் நமக்கு வராது, நமக்கு வந்து ஒரு கெட்டதும் வராது. அந்த எஸ் படிங்க பிரபுஜி. हरे कृष्णा। हरे कृष्ण माताजी। माम ही पार्थ व्यपाश्रित्य ये अभि शिव पापयोनय श्रीयो वैष्णयास्त तदा सूत्रास ते अभियान्ति पराम गतिम। हरे कृष्ण। हरे कृष्ण। சில என்ன கொடுத்திருக்கு? பிரதாவின் மகனே, பெண்கள், வைசியர்கள், சூத்ரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்குலம்னா என்ன அர்த்தம்னாக்கா, இவங்களுக்கு எல்லாம் நேரம் கிடைக்காது. கீழ்குலம்னா நாட் ஜாதி மதம் பேதம் இதெல்லாம் கிடையாது. இப்ப பெண்களுக்கு வந்து பெண்கள் உள்ள அறிவு இப்ப அடுத்த ஸ்லோகத்துல வரும், அடுத்த சாப்டர்ல எல்லாம் பெண்களுடைய இன்டெலிஜென்ஸ், அவரோட பொறுமை என்னெல்லாம் நம்ம கிட்ட ஒரு குணம் இருக்கு இல்லையா, அது மேல்ஸ்ட இருக்காது, ஆண்கள்கிட்ட கிடைக்காது. அதெல்லாமே பகவான் கொடுத்த அவரோட குவாலிட்டி தான் அப்படின்னு அவரே சொல்ற. அந்த குவாலிட்டி எல்லாம் நான் தான் அவர் அந்த ரூபத்துல இருக்கேன் அப்படின்னு. சோ பெண்கள் வைசியர்கள்னா பிசினஸ் பீப்புள், சூத்ரர்கள் அப்படின்னா இவங்க வந்து ஒர்க்கர் கேட்டகரி. இவங்க எல்லாருமே வேலை பண்ணிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு நேரம் கிடைக்காது. இப்ப நம்ம வீட்லயே பெண்களை பார்த்தா எந்த நேரமும் வேலை இருக்கும், ஓஞ்சு இப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னு நேரமே கிடையாது, அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. அதே போல பிசினஸ் பீப்புள் எப்போ ஓடிண்டே இருப்பாங்க, அதை பண்ண இங்க போனேன் அங்க டிராவல் பண்ணேன் அந்த மாதிரி. அதே போல சூத்ரர்கள் வேலை பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி வகையில இருந்தாலும் அவங்க வந்து என்னிடம் சரணடைந்து ஒரு நேரமாவது பக்தி பண்ணாங்க. காலையில ஒரு நேரம் தான் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரம் நான் ஒரு மாலை ஜபிச்சுட்டேன், அதுக்கப்புறம் வீடு எல்லாரும் எந்த வீடு வேலை 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 வேலைன்னு இருக்கும்போது சரி நோ ப்ராப்ளம், அவங்களையும் நான் வந்து கரை சேர்த்துவேன். அவங்களையும் நான் நிறைய என்னது பக்தி நிறைய பண்ணினாதான் அவங்களதான் கரை சேர்த்துவோம். அந்த மாதிரி கிடையாது. இந்த மாதிரி ஆளுகள் ஒரு இது பண்ணாலும் கொஞ்சம் பக்தி பண்ணாலும் நம்ம வந்து ஹரிதாஸ் தாக்கூரோட ஒரு ஸ்டோரி இருக்கு, பண்ணலாமா? ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கலாம், எல்லாரும் ஓகே இல்லையா? அப்ப நான் இந்த கதையை சொல்லுவேன். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஒரு முஸ்லிம் குடும்பத்துல பிறந்தவர். ஆனா பகவான் பக்தி, கிருஷ்ண பக்தி ரொம்ப. அவ ஹரே கிருஷ்ண நாம ஜெபம் எல்லாம் எப்பவும் பண்ணிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு எவ்வளவு 6 லட்சமா என்னமோ சம் கால்குலேஷன், 167 மாலைகள். அப்ப எவ்வளவு வருது பார்க்கணும். அது 3 லட்சம், 3 லட்சத்துக்கு மேல மாலைகள் நாமங்கள் சொல்லுவார். 3 லட்சம் நாமைகள் அப்படின்னா இவ்வளவு மாலைகள்னா 165 67 வரும். தினமுமே அவ்வளவு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அந்த ஊர்ல வந்து ஒரு என்னது ராமச்சந்திர கான் என்ன ஒருத்தர் இல்ல, ஒரு ஜமீன்தார், ராமச்சந்திர ஜமீன்தார், ஒரு ஜமீன்தார் இருந்தார். அவருக்கு இவரை பார்த்து பொறாமை, என்னது இவர் இப்படியே ஒரு பக்தி பண்றாரு, இவ்வளவு ஒரு பக்தி பண்றோட அந்த ஒரு தேஜஸே டிஃப்ரெண்டா இருக்கும், இப்படி இருக்கா, இவனை வந்து நம்ம எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ப்ராஸ்டிடியூட் அந்த லேடியை அனுப்புறா, நீ போயிட்டு கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி அவரோட அட்டென்ஷன் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு. அவ வரா. சரி இப்போ ஆனா பணம் கிடைக்காது அவளுக்கு, என்ன எப்படியும் பணம் வேணும், அதுக்கு நான் பண்றதுக்கு நீங்க பணம் கொடுப்பேன், ஏன்னா ஜமீன்தார் ஆச்சு. இவ வந்து நிக்கிறா, வாசப்படியில நிக்கிறா. என்னம்மா என்ன வேணும்? இல்ல நீக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் இதா இருக்கணும், நல்லா சிநேகமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? தாராளமா பண்ணலாமே, ஆனா நீ வெயிட் பண்ண, நான் இன்னும் ஜப்பா பண்ணி முடிக்கல, இந்த ஜப்பா இவ்வளவு பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், அது முடிச்ச அப்புறம் நம்ம வந்து நல்ல சிநேகமா இருக்கலாம் அப்படின்னு. அவர் வெயிட் பண்றான், வாசல்ல தான் வெயிட் பண்றான். பண்ணி இருட்டு எல்லாம் போய் அவளும் இப்படி பார்த்தா விடியல் காலை நேரம் ஆயிடுச்சு. இவர் அப்பவும் ஜப்பா பண்ணிட்டே இருக்காரு. ஐயோ விடிஞ்சு கொடுத்த யாராவது பார்த்தா என்னன்னு போயிட்டா. அப்புறம் அந்த ஜமீன்தார்ட்ட சொல்ற, என்னது அந்த ஆளுத்தோ ஜப்பத்துலயும் வெளியிலேயே வரதில்ல, அவர் பண்ணிட்டே இருக்காரு. அதனால அவர் சொல்லியிருக்காரு, எங்கிட்ட வந்து நல்ல ஆசையா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு, அப்ப நான் இன்னைக்கு போயிட்டு ட்ரை பண்றேன் அப்படிங்கிறா. நீ போ அவரோட அந்த இதை கலைச்சிடும், அவர் இன்னும் பெரிய தியானத்தை பண்றாரு, அவரோட அந்த மூட கலைச்சிடும். திரும்பி பாக்குறா, போய் நீ சரி வந்துட்டியாமா, சரி உட்கார்ந்துட்டுமா, நேத்துதான் என்னால பண்ண முடியல, இன்னைக்காவது எப்படி சீக்கிரமா பண்ண முடிக்கிறேன், பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம வந்து இதா இருக்கலாம் அப்படின்னு. பண்ணிட்டே இருக்க. திரும்பி காலை நேரம் ஆயிடுறது. இவ பாக்குறா, இன்னைக்கு இவரு இந்த மாதிரி பண்றானே, அப்படியே 3 நாள் அந்த மாதிரி பரா. அந்த ஜமீன்தார் சொல்றேன், இன்னைக்கு எப்படியும் வந்து நான் அவரை வந்து சீக்கிரம் பண்ண வச்சுட்டு நான் மாட்டதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரா. அப்போ என்னது, நாங்க நிக்கிறா பாக்குறா, அதுக்குள்ள இவளே வந்து அட்ராக்ட் ஆயிடுறா. இதுல துளசிக்கு எல்லாம் வழிபாடு, இப்படி டெய்லி வந்து இப்படி நமஸ்காரம் பண்றா துளசிக்கு.
பண்ணிட்டு அவளும் என்ன கூட கூட இவர் ஜபிக்கிறத வந்து அவளும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே அவள் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் என்னது இவ மைண்ட் மாறிடுது. அவ என்ன எண்ணத்துக்கு வந்து இவரை கெடுக்கணும்னு நினைச்சாரோ இவ மைண்ட் மாறிட்டு அப்புறம் வந்து அடுத்த நாளைக்கு காலையில காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, நான் வந்து கெட்ட எண்ணத்துல வந்தேன், உங்களோட வந்து மனசை கலைத்து என்கிட்ட வந்து ஒரு பிஹேவ் பண்ண, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணன்னு, ஆனா நீங்க ஜபம் சொல்லிட்டு என்னை வந்து அதுக்கு என்கரேஜே பண்ணல அப்படின்னு சொல்லி இவர் சொல்றேன். எனக்கு எல்லாம் தெரியும், நான் வந்து எனக்கு இது தெரிஞ்சு நான் வந்து இந்த ஊரை விட்டே போயிருக்கலாம். ஆனா வந்து நான் என்ன நினைச்சேன், இல்ல பாக்கலாம், அவர் தான் இந்த பதில ஏற்பாடு பண்ணிருக்கான்னு எனக்கு தெரியும். அப்ப நான் வந்து இருக்கலாம், இதையே பொறுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து பார்த்தேன். அதுல இப்ப என்ன தெரியும், அவர் சொல்ற, இல்லை நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு வந்து இனிமே அதெல்லாம் எனக்கு நான் என்னெல்லாம் வேலை பண்ணினோ அதெல்லாம் விட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி நீங்க வந்து ஜப்பா பண்றீங்களே அதுதான் எனக்கும் பண்ணணும் அப்படின்னு. ஓ தாராளமா அதுக்கு என்ன, நீ வா இங்க என் கூடயே வந்துக்கோ, இங்க இருந்துக்கோ, என் கூட நீ ஜப்பா பண்ண அப்படிங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நல்லா சுத்தமா குளித்து இதெல்லாம் என்னது இந்த மாதிரி சன்னியாசி மாதிரி அவளும் ஆடையெல்லாம் உடுத்திட்டு இவர் மாதிரி உட்கார்ந்துட்டு ஜப்பா அவளும் பண்ண ஆரம்பிச்சா. அப்ப ஹீ குட் கிரியேட் அனதர் டிவோட்டி. ஒரு அனதர் நம்மளை கெடுக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஸ்திரமா இருக்கணும். நம்ம தெரியும் நம்ம என்ன பாதைன்னு, அதுல ஸ்திரமா இருந்து அவங்க சொல்றாங்களே ஓ அப்படியோன்னு சொல்லிட்டு நம்ம வழிக்கு விழக்கூடாது. அவங்க வந்து நம்ம லெவலுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி ஜபம் பண்ணி இவ்வளவு நல்ல எக்ஸால்டடா இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பக்தர்களும் நம்மள அவங்கள பக்தர்கள் ஆக்கணும். வந்து ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் தான். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத் பராயண. உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி மனசெல்லாம் என்ன திங்க் பண்ணணும் அப்படிங்கிறார். எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறு என்னில் முழுமையாக லயித்து நிச்சயமாக நீ என்னிடம் வருவாய். ஒரு ஸ்லோகத்தையும் சொல்வார். எப்படி எல்லாம் பண்ணா எதையும் பார்த்தோம், கண்டினியூஸா நிறைய ஸ்லோகத்தை சொல்றார். அதனால நீ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணேன்னா நீ என்னோட உலகத்துக்கு வந்து விடுவாய், நான் சத்தியம் பண்றேன். இதுல வந்து சத்தியம்னு நிச்சயமாக ஆத்மானம் பராயண 18வது ஸ்லோகம் இதே போல வரும். சத்தியம் பண்றேன், சத்தியம் தேன், அதெல்லாம் நிறைய இடத்துல வரும் அந்த மாதிரி. சோ இந்த மாதிரி என்னையே வந்து பக்தனாகி என்னுடைய பக்தனாகி எனக்கு வந்தனம் செய்து என்னையே திங்க் பண்ணி அந்த மாதிரி இருக்கும்போது என்னை வழிபாடு செய்து எல்லாம் பண்ணினேன்னா கண்டிப்பா என்னுடைய உலகத்துக்கு நீ வந்து விடுவாய். நம்ம என்ன படிச்சோம், இதுக்கும் பகவத் ஐஸ்வர்யா ஞானா பார்த்தோம், ராஜவித்யா ராஜகுக்கியம், கிருஷ்ணரை அணுகும் வழிகள் பார்த்தோம், சத்தத்தம் கீர்த்தனம் எப்பவும் வந்து பஜனையும் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னாக்க நம்ம வந்து பகவானுடைய இடத்துக்கு போயிடலாம். அப்புறம் பிரத்யேக பக்தியின் இனிமை, எப்படி பகவானை வந்து டோட்டலி சரண்டர் பண்ணி எப்படி பண்றது, மன்மனா மனசோட எல்லாம் அவருக்கு ஆஃபர் பண்ணி அந்த மாதிரி இருக்கணும். மன்மனா பவ மத் பக்தோ, என்னோட பக்தர்கள் அந்த மாதிரி இருந்தனா என்னோட உலகத்துக்கு வருவார்கள். ஹரே கிருஷ்ணா. இட்ஸ் லாங், சில சாப்டர்ஸ் அப்படி இருக்கும், லாங்கா இருக்கும். நாளைக்கும் அப்படிதான் கொஞ்சம் லாங்கா இருக்கும். ஒரு விஷயம். ஹரே கிருஷ்ணா.